அனைவருக்கும் வணக்கம். அறிவு பகிர்வு வலைவொலியும் ஐம்புலம் இலக்கிய பேராயம் புதுச்சேரியும் இணைந்து நடத்தும் 11 நாள் இலக்கிய திறனாய்வு கூட்டம் இணையவழி பன்முக நோக்கில் தமிழவனின் சம்பாலா. இன்று 7ஆம் நாள் நிகழ்வு. இன்றைய கட்டுரையாளர் முனைவர் ஜவஹர். கட்டுரை தலைப்பு சம்பாலா கருத்துருவ இயந்திரங்களின் குறியமைவுகள். நம்ம ஜவஹர் ஐயாவுடைய அறிமுகத்தை சொல்லணும், அவருடைய சிந்தனை ஓட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் தன்னுடைய முன்னேற்பட்ட ஆய்வேட்டிலிருந்து இன்றைய காலம் வரைக்குமே தன்னை திணை கோட்பாடு, அதாவது திணை கோட்பாட்டை ஒரு இலக்கிய கோட்பாடா வடிவமைப்பதில் தொடர்ந்து பங்காற்றி வரக்கூடிய நபர்கள்ல குறிப்பிடத்தகுந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர அவருடைய இளம் ஆய்வறிஞர் விருது, செம்மொழி மத்திய மொழி நிறுவனம் அந்த விருது அளிக்குது இல்லைங்களா, இளம் ஆய்வறிஞர் விருது, அந்த விருதை வாங்கியிருக்காரு. இதை கடந்து நமக்கு இப்ப கொடுத்திருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா சம்பாலா கருத்துருவ இயந்திரங்கள்னு சொல்லியிருக்காரு. இப்ப திணை கோட்பாட்டுல தொடர்ந்து வேலை செய்து வந்து கொண்டிருந்த ஒரு நபர் இப்பொழுது தன்னை குறியியல், மார்க்சியம் போன்ற சிந்தனைகளுக்கு நகர்ந்திருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. நான் இந்த தலைப்பை கொண்டு நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். அதை தவிர ஞானியோடு மிக நெருக்கமாக இருந்தவர். ஞானியம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நூலை சமீபத்துல கொண்டு வந்திருக்கிறத நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அப்படியாப்பட்ட நம்முடைய சென்ட்ரல் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியர் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய கட்டுரைக்குள்ள நம்ம போகலாம். ஐயா, நீங்க கட்டுரையை தொடரலாம். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? ஐயா பேசுங்க, கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். சம்பாலா நாவல் குறித்த ஒரு பன்முக வாசிப்பிலான ஒரு தொடர் உரையாடலை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நண்பர்கள் ராஜா, முத்தையன் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக. சம்பாலா நாவலை நான் படிக்க ஒரு 2 முறை நான் வாசித்திருக்கிறேன். அந்த வாசிப்பினுடைய ஒரு அனுபவத்தில் இருந்து சில விடயங்களை உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோன்றிய விஷயங்களை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். அது குறித்த உங்களுடைய உரையாடல்களையும் ஆலோசனைகளையும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நாவல் குறித்து பல விஷயங்களை தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய இந்த உரையாடல் பகுதிங்கிறது முபின் சாதிகா அவர்களுடைய அந்த உரையினுடைய ஒரு நீட்சியாகவோ அல்லது அதோடு சில பல இடங்களில் இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் இந்த உரைக்கு நாம் போகலாம். சம்பாலா கருத்துருவ எந்திரங்களின் குறியமைவுகள் அப்படிங்கிற இந்த பார்வையில இந்த நாவலை பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல் குறித்த இந்த தலைப்பிலான உரையாடலை தொடங்குவதற்கு முன்பாக இந்த நாவலினுடைய ஒரு மேற்கோளில் இருந்து நான் தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த என்னுடைய உரை அப்படிங்கிறது நான் இந்த மேற்கோளில் இருந்து தான் நான் தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவலுடைய சம்பாலாவினுடைய ஒரு மையமான ஒரு இடமாக இந்த பகுதி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகம் முழுவதும் எதேச்சதிகார போக்குள்ளவர்கள் தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஜனநாயக பண்புகளை தோண்டி புதைக்கும் நபர்களும் இயக்கங்களும் வெற்றி பெற்று வருகிறார்கள். தங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் மக்கள் அந்த எதேச்சதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதை விளக்கி கூறுவதற்கு இன்றைய அறிவுத்துறை வளரவில்லை போலுள்ளது. இப்படி ஒரு மேற்கோள் அந்த நாவல்ல வருது. ஒரு அமர்நாத்தினுடைய ஒரு உரையாடலினூடாக வெளிப்படக்கூடிய ஒரு வாசகமாக இதை நாம் பார்க்கலாம். இந்த நாவல் இந்த இடத்தில் இருந்துதான் தன்னுடைய மொத்த ஒரு அந்த நாவலினுடைய ஒரு உரையாடலை ஒரு கதை சொல்லி நிகழ்த்துறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கதை சொல்லி இந்த இடத்திலிருந்து பயணித்து ஒரு புலனாய்வு போல இந்த நாவல் பயணிக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதாவது அறிவுத்துறையினுடைய பலவீனம், அது எவ்வாறு ஒரு பொது தளத்தில் இயங்குவதற்கு என்ன மாதிரியான தடைகள் நமக்கு இருக்கின்றது, அவைகளை நாம் நீக்கம் செய்வதற்கான எப்படி நாம நீக்கம் செய்யறது, அந்த விஷயங்களை எப்படி நாம கடக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தவிப்பு இந்த கதை ஓட்டத்துல, சம்பாலாவினுடைய கதை ஓட்டத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே அந்த பின்புலத்தில் இருந்துதான் இதுல அமர்நாத் என்கின்ற இன்னொரு பகுதியும், இன்னொரு பக்கத்திலே ஹிட்லர் என்கின்ற இன்னொரு தொகுதியும் இந்த ஒரு பயணிக்கிறதாக நான் பாக்குறேன். அப்படி நாம் பார்க்கிற போது இந்த நாவல்ல முக்கியமா நம்ம கருத்துருவ எந்திரங்களினுடைய
ஒரு பங்கு எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பா இதுல நம்ம பவுலன் சாஸ் வந்து ஃபேசிசம் அண்ட் டிக்டேட்டர்ஷிப் அந்த நூலையும் சரி, கிராம்சி போன்றோடைய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு எப்படி ஐடியாலஜிக்கல் அப்ரேட்டஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் அப்ரேட்டஸ் உடைய ஒரு பகுதியாக எவ்வாறு அது இயங்குகிறது என்பதை பற்றி அதுல சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய எல்லா அமைப்புகளும் ஒரு கருத்துருவ இயந்திரங்களாக நாம் எல்லோரும் ஏற்கனவே முன்னாடி உரையில முபின் சாதிக் அவர்கள் குறிப்பிட்டதை போல வந்து இதை குறித்து ஜமாடன் விரிவாக பேசுவார் நிச்சயமாக. எனவே நாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். எனவே இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மனித உடல்கள் அவைகள் எப்படி ஒரு கருத்துருவ வலைப்பின்னல்களால் சூழப்பட்டிருக்கின்றன என்று நாம் வருகின்ற பொழுது அந்த வலைப்பின்னல் எப்படி வெவ்வேறு தளங்களூடாக அவைகள் இயங்குகிறது என்று நாம் பார்த்தால், குடும்பம் அப்படிங்கிறது அது ஒரு கருத்துருவ இயந்திரமாக அது எப்படி இயங்குகின்றது என்றும், நம்முடைய கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அதையோடு ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா ஐடியாலஜிகளும் அதையோடு இணைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஊடகம்ங்கிறது இந்த நம்முடைய கருத்துருவ இயந்திரத்தை, அதாவது அரசு இயந்திரத்தினுடைய ஒரு பகுதியாக அந்த ஸ்டேட் அப்ரேட்டர்ஸினுடைய ஒரு பார்ட்டா வந்து எப்படி ஊடகங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் வந்து எப்படி அதனுடைய பகுதியாக இயங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல சமயம் என்பது அது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்துருவ இயந்திரமாக இயங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பண்பாடு என்கின்ற நம்முடைய ஒரு சமூக இயங்கியல் சார்ந்த நடவடிக்கைகள் எப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்துருவ இயந்திரமாகவும் நமக்குள்ள இயங்குகிறது. அதே மாதிரி நம்முடைய கலை இலக்கியங்கள் இவைகளும் நம்முடைய ஒரு அரசு இயந்திரத்தினுடைய ஒரு பகுதியாக எப்படி அவைகள் இயங்குகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கலைகள், ஓவியம், இசை, சிற்பக்கலை, நாட்டியக்கலை என்று இலக்கியம் என்று எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் வேட்டுகளின் ஊடாகவும் ஒரு ஐடியாலஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது அந்த கருத்துருவ இயந்திரம் எப்படி நம்மளை தொடர்ந்து வடிவமைக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய சங்க இலக்கியத்தை சொல்லலாம். அதே போல திருக்குறள் போன்றவற்றையோ, சமய இலக்கியங்களை எல்லாவற்றையுமே நம்ம சொல்ல முடியும். அதே போல அரசியல் கட்சிகள் என்று நாம் சொன்னால் அவர்களுக்குள்ள ஒரு ஐடியாலஜிகளை, ஒரு கருத்தியலை அவர்கள் முன்வைத்து கொண்டு அது ஒரு இயந்திரம் போல அவைகள் செயல்படுகின்றன. ஆக இந்த ஒரு அரசு இயந்திரம் என்கின்ற ஒரு ஸ்டேட் அப்ரேட்டர்ஸ்ங்கிற அந்த ஒரு அமைவினுடைய ஒரு பகுதியாக அல்லது அவற்றினுடைய ஒரு கால்வழிகளாக, அவற்றினுடைய ஒரு இயங்கு சக்திகளாக எப்படி இந்த எல்லா அமைப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்குகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அது நம்முடைய குடும்ப அமைப்பில் இருந்து கல்வி, ஊடகம், சமயம் எல்லா வடிவங்களிலும் அது ஊடுருவி பிணைந்திருக்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த இணைப்புகளின் ஊடாக நாம் பார்க்கின்ற பொழுதுதான் நாம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலேயும் ஒரு மனித உடல்கள் எப்படி வடிவமைக்கப்படக்கூடியதாகவும் நம்ம இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பின்புலத்தில் இருந்து நாம வந்து சம்பாலா நாவலை நாம் பார்ப்பது மிக முக்கியமான பார்வையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவைகளை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது நம்முடைய சமூகம் எவ்வளவு ஒரு மிக நெருக்கடியான சமகால சூழலில் இருக்கிறது. வரலாறு என்பது ஒரு அரசு எந்திரம் என்பது வரலாற்று காலம் முழுவதும் தனது கருத்துருவ இயந்திரங்களின் ஊடாகத்தான் தன்னை நிலைபேறாக்கம் செய்து கொள்வதாக நாம் பார்க்க முடிகிறது. அது வெறும் அரசு இயந்திரத்தினுடைய வந்து படைகள், இராணுவங்கள் இப்படியான ஒரு போர் முறைகளின் ஊடாக மட்டுமே தன்னுடைய அதிகாரத்தை வந்து அரசு இயந்திரம் வந்து நிச்சயமாக நிலைநிறுத்த முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது கருத்தியல் ரீதியாக எப்படி அதை தொடர்ந்து தன்னை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல் திட்டங்களை எப்படி வடிவமைத்து அது இயங்குகிறது, அதற்கான பொறிமுறைகள் என்ன என்பதைத்தான் இந்த கருத்துருவ இயந்திரங்களினுடைய பாகுபாடுகளாக வந்து சொல்றாங்க. அதனுடைய பகுதியிலிருந்து நாம் இந்த நாவலை வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய பார்வையிலிருந்து. இப்ப இந்த நாவலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு பகுதி வந்து நம்ம இப்ப உங்களுக்கு அந்த திரையில தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூன்று பகுதியாக நாம் பார்க்கலாம். ஆனால் நமக்கு தெரியக்கூடியது 2 பகுதிகள் தான். அதுல முதன்மையாக தெரியக்கூடிய பகுதியாக நமக்கு இருக்கக்கூடியது அதிகார கட்டமைப்பு, அதிகார எந்திரத்தினுடைய ஒரு கட்டமைப்பு வந்து எவ்வாறு இயங்குகின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கருத்துருவ எந்திரமாக எப்படி அது செயல்படுகின்றது, அதை ஏற்று வாழக்கூடிய ஒரு பகுதி என்பது அது வந்து அதுக்கு கீழே இருக்கிறது. அந்த ஒரு தொகுதியினுடைய அந்த ஒரு கருத்துருவ எந்திரத்தினுடைய தொகுதியின் ஒரு பகுதியாகத்தான்
அதனுடைய ஏற்பு என்பது இருக்கிறது. அந்த ஏற்பு என்பது இந்த கருத்துரு எந்திரத்தினுடைய பொறிமுறைகள் குறித்த ஒரு ஒரு புரிதல் அற்ற ஒரு அவதானிப்பு நிலையில் அது இயங்குவதை நாம் பார்க்கிறோம். அந்த நிலையைத்தான் நம்ம வந்து ஒரு மந்தைத்தனமான ஒரு புது புத்தி கருத்தியல் என்று நாம் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்கு. ஏனென்றால் இந்த கருத்துரு எந்திரத்தினுடைய அமைப்பு முறைகளை புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் தான் இந்த சமூகத்தினுடைய ஒரு ஒரு அமைப்பு அந்த நுண் அழகுகளினுடைய அதிகார கட்டமைப்புகளை நம்ம தெரியாம இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இவை குறித்த ஒரு பகுப்பாய்வு செய்யக்கூடிய இன்னொரு தொகுதியாக நாம் பார்க்கலாம். அந்த இரண்டாவது தொகுதியைத்தான் நம்ம வந்து அமர்நாத் என்ற ஒரு ஒரு குறிப்பானாக அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் இந்த இன்னொரு கருத்துரு எந்திரத்தினுடைய ஒரு தொகுதியினுடைய ஒரு பிரதிநிதியாக நாம வந்து ஹிட்லர் அப்படிங்கிறத ஒரு குறிப்பானை வந்து நம்ம பார்க்கலாம். இங்க ஹிட்லருங்கிறதோ அமர்நாத்ங்கிறது வந்து ஒரு நபர்கள் என்ற ஒரு நிலையில் இருந்து நாம் அதை ஒரு குறியியல் தொகுதியாக நாம் பார்ப்பது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனவே அந்த குறியியல் தொகுதி தனிநபர்களாக இல்லாமல் அது எப்படி அது அந்த ஒரு வெவ்வேறு விதமான பின்னல்களோடு அது இயங்கி ஒரு தொகுதியாக இயங்குகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த ஆங்கிற முதல் தொகுதிக்குள்ள கருத்துரு எந்திரத்தினுடைய அமைப்பு பல நுண்ணழகுகளால் அது பின்னி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஒரு போக்கு நிலையில தான் இந்த நாவல் மதம் சார்ந்த ஒரு பூசல்களையும் சாதி சார்ந்த சில குறிப்பீடுகளையும் இந்த நாவல் சொல்றத நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு சிறுவன் இறந்த உடனே அவன் இந்துவா இல்லது முஸ்லீமா அல்லது வந்து கிறிஸ்தவனா அல்லது அவன் எந்த சாதியை சேர்ந்தவனா என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதுல ஒரு மறைமுகமா ஒரு போக்கு அந்த கதையில போறதை நம்ம பார்க்கலாம். அதே போல சாதி நிலையிலையும் ஒரு லக்ஷ்மண் போன்ற ஒரு படித்து அல்லது ஒரு அரசு அதிகாரியாக வந்தாலுமே கூட அவர் எப்படி இந்த கருத்துருவ எந்திரத்தினுடைய பொறிமுறைகளினால் அவர் சிக்குண்டு எப்படி அவரை வந்து போராடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம் வந்து. எனவே இது எல்லாமே வந்து ஒரு தொகுதியா இயங்குறத நம்ம பார்க்கிறோம் வந்து. அதுக்கு இதை ஒட்டி இதை நம்ம விரிச்சோம்னா இது காவல்துறை என்பது இதனுடைய ஒரு பகுதியாக எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து. கல்வி நிலையங்கள்ல அந்த அமரியோ படிக்கிறது அதையோடு ஒட்டி வர்றது இது எல்லாமே அதோட தொடர்புபடுத்தி வர்றதை நம்ம பார்க்கலாம் வந்து. அதுல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இவைகளின் ஊடாக எப்படி இந்த அரசு இயந்திரத்தினுடைய ஒரு கருத்துருவ நிகழ்வுகளினுடைய ஒரு பிரச்சாரத்தன்மையில் ஊடகங்கள் எவ்வாறு பயணிக்கின்றன என்பதை எல்லாம் இந்த நாவல்ல செய்தியாக வருவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் வந்து. அதற்கு அடுத்ததாக இந்த இன்னொரு தொகுதியாக அமர்நாத் அப்படிங்கிற அந்த இன்னொரு தொகுதி, அந்த அமர்நாத்ங்கிறத நபரா நாம் பார்க்கல, அது இன்னொரு குறி மையமான ஒரு அறிவு தொகுதியாக அதை நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது இந்த கருத்துருவ எந்திரத்தினுடைய அமைப்பு முறைகளை பகுப்பாய்வு செய்யக்கூடிய அல்லது அவை குறித்த ஒரு விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அந்த தொகுதியை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த கருத்துருவ இயந்திரத்தை இயக்கக்கூடிய இந்த அரசு இயந்திரம் என்கின்ற பொறிமுறைக்கு என்பது அதிர்ச்சிக்குரியதாகவும் அது மாறுகிறது. எனவே இந்த பகுப்பாய்வு செய்யக்கூடிய இன்னொரு தொகுதியை கண்காணிப்புக்கு உட்படுத்தக்கூடியதாக அதை மாற்றுகிறது. அப்போ அந்த நிலையில இந்த நாவல் ஒரு முரண் நிலையில நம்ம பயணிக்கிறத பார்க்கலாம் வந்து. ஒரு அரசு இயந்திரத்தினுடைய தொகுதியும் அதை பகுப்பாய்வு செய்யக்கூடிய இன்னொரு தொகுதிக்கும் இடையிலான ஒரு மோதல், அல்லது இந்த தொகுதி அதை எப்படி ஒடுக்குகின்றது அல்லது கண்காணிக்கின்றது என்ற முறையில அதை நம்ம பார்க்கலாம். இது இரண்டுக்கு இடையில ஒரு மறைநிலையில் உள்ள ஒரு தொகுதியாகவும் இன்னொன்றை நாம் அந்த என்கின்ற மூன்றாவது தொகுதியை பார்க்கலாம் வந்து. அது என்ன செய்யுதுன்னா இந்த கருத்துருவ எந்திரங்களினுடைய பொறிமுறைகளை குறித்த ஒரு அவதானிப்பு தன் அனுபவங்களின் ஊடாக பெற்ற பொழுது அதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுகின்றது. அப்படியான ஒரு 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 கதாபாத்திரங்களாக அல்லது சில ஒரு உதாரணமாக நாம் அந்த ராபர்ட் விநாயக் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுடைய அனுபவத்தை இந்த கதை வந்து சொல்லுது. அதே போல லக்ஷ்மண் அப்படிங்கிற ஒரு அதிகாரியினுடைய வாழ்க்கை இந்த கதையில வருது. எனவே இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் இந்த அரசு எந்திரத்தினுடைய கருத்துருவ பொறிமுறைகளுக்கு உள்ள பாதிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து விலகி போகக்கூடிய ஒரு நிலையில ஒரு போராட்டத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் வந்து. எனவே அது துலக்கமாக இல்லை, அது ஒரு வகையில் இந்த பகுப்பாய்வினுடைய தொகுதியை நோக்கி அது வர்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும்.
எனவே இங்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா இதே பகுப்பு முறையை நாம் இந்த நாவலில் இருந்து நீட்சிப்படுத்தணும்னு சொன்னா இது பல தளங்களுக்குள்ள நாம் வர முடியும். ஒரு வரலாற்று நிலையில ஒரு ஒரு அரசு அதிகார அமைப்பு என்பது நமக்கு 2000 ஆண்டு காலம் முதற்கொண்டே நீங்க நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அரசு அதிகாரத்தினுடைய மன்னர்களினுடைய அந்த அரசு அமைப்பினுடைய நடவடிக்கைகள் இப்படியான ஒரு பொறிமுறைகளோட இயங்குறத வந்து நம்ம பார்க்க முடியும். எனவே இங்க அதிகார இயங்கு நிலைக்கு ஏற்ற எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது ஹிட்லருங்கிறதும் அமர்நாத்ங்கிறதும் இங்க ஒரு தனி நபராக நாம் பார்ப்பதை காட்டிலும் ஒரு தொகுதியாக நாம் அதை பார்க்கிற பொழுது அதுக்குள்ள ஒரு 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 அதாவது கருத்துருவ இயந்திரத்தினுடைய ஒரு அமைப்பு பொறிமுறையும் அதன் மீதான ஒரு விசாரணை நிகழ்த்தக்கூடிய இன்னொரு குறுகிய பொறிமுறையும் அது இருக்கிறது. இது எப்பொழுதும் அதிகாரத்திற்கு வர முடியாது. எனவே இது ஒடுக்கப்படக்கூடியதாகத்தான் மாறக்கூடியதாக இந்த இன்னொரு தொகுதி இருக்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த நாவலையே நாம் ஒரு வகையில் சொல்லணும்னா ஒரு குறி அமைவுகளாக நாம் இந்த நாவலை வாசிக்கிறது ஒரு சமகால தன்மையில் எழுதப்பட்ட இந்த நாவல் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அதை ஒரு வரலாற்று கால நிலைகளுக்கும் கால இடைநிலைகளை கடந்து நாம் ஒரு பொதுநிலைப்படுத்துவதற்கான நிறைய சாத்தியப்பாடுகள் இருக்கிறத இதை நம்ம பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையில் தான் முபின் சாதிகா கூட சொல்லியிருந்தாங்க வந்து இதனுடைய இந்த தொடர் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறி அமைவுகளை ஹிட்லருங்கிறது அமைப்புகள் எல்லாத்துக்குள்ளே எப்படி ஊடுருவி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருந்தாங்க. எனவே அந்த மாதிரி இதை நம்ம வாசித்து பார்ப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. எனவே இங்க ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு குறிப்பான் பல அதிகார குறிப்பீடுகளினுடைய வடிவமாக அது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அது ஒரு வகையில சொல்லணும்னா மதம், சாதி, இது எல்லாமே இப்ப மதம்ங்கிறது நீங்க ஹிட்லருங்கிறத ஒரு குறிப்பானா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை ரெப்ரசன்டேட்டிவா இன்னொன்றுக்காக நாம் பதிலீடு செய்கின்ற பொழுது மதம் என்கின்றது ஒரு அதிகார தொகுதியாக எப்படி இயங்குகிறது அப்படின்னு நீங்க அதை நம்ம மாற்ற முடியும். சாதி என்பது எப்படி ஒரு அதிகார தொகுதியாக இயங்குகிறது அப்படிங்கலாம் நம்ம அதை விரித்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். எனவே இங்கே அதை ஒரு குறிப்பானாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இதுக்குள்ள நிறைய பல்வேறு வலைப்பின்னல்களூடாக அந்த இருமை வந்து எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் கூட இந்த நாவல் என்பது துலக்கமாக காட்டக்கூடியது ஒரு பைனரிய ஒரு இருமையை வந்து முன்வைக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த இருமைகளுக்குள்ள பல நுண்வடிவங்கள் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க முடியும். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதுல இன்னொரு இதை இன்னும் விரிச்சு மறுபடியும் சொல்லணும்னு சொன்னா குறிப்பான்களினுடைய ஒரு மோதல் களமாகவும் இதை நாம் பார்க்க முடியும். இப்ப இதுல ஒரு தொகுதி என்றும் அதை அதிகார தொகுதி ஒரு ஒடுக்கக்கூடிய தொகுதியாகவும் அந்த ஒடுக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய இன்னொரு தொகுதியாகவும் அந்த 2 தொகுதியை நம்ம பார்க்கலாம் வந்து. அது இந்த ஹிட்லர், ஏபி சிங், முதலமைச்சர், மதுசூதனன் இது எல்லாமே சேர்த்து ஒரு தொகுதியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு தொகுதியாகவே ஒரு குறிப்பான்களுடைய அதிகார வடிவமைப்புடைய ஒரு குறிப்பானுடைய ஒரு தொகுதியாக குறிப்பான்களின் தொகுதியாக அதை நாம் பார்க்கலாம். இந்த பக்கம் அதனுடைய ஒடுக்குதலுக்கு உட்பட்ட இன்னொரு தொகுதியாக ஒரு குறிப்பான்களின் தொகுதியாக நாம் பார்க்கிற பொழுது அமர்நாத், அமரி, சுரேஷ், ராபர்ட், விநாயக் அப்படிங்கிற அந்த 2 பேர்ல உள்ள ஒரு கதாபாத்திரம், அதுக்கப்புறம் கண்ணையாவின் அம்மா, இது எல்லாமே இது இன்னொரு வகையான ஒரு குறிப்பான்களின் தொகுதியாக இதை நாம் பார்க்கலாம். இப்போ இதுல இந்த பழங்குடி வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கதையில வருது. இந்த பழங்குடி வாழ்க்கைங்கிறது இந்த 2 தொகுதிகளுக்கு இடையிலான ஊடாட்டம் தான் இந்த நாவல்ல வந்து மையமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல இந்த 2 தொகுதிகளுக்கு வெளியே இன்னொரு தொகுதி, 3வது தொகுதி இருக்கிறத பார்க்கலாம். அது வந்து ஒரு பழங்குடி வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த நாவல்ல சொல்லப்படுது. இந்த பழங்குடி வாழ்க்கையோடு ஊடாடக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக கண்ணையாவுடைய அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வர்றாங்க. அவங்க வந்து பணமதிப்பு இழப்பினால் வந்து அவங்க அதனுடைய நெருக்குதலுக்குள்ளாகி அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அவங்க இறந்து போறாங்க. இப்படியான ஒரு கதாபாத்திரம் இதுல வருது. இப்போ இந்த ஹிட்லர், ஏபி சிங், முதலமைச்சர், மதுசூதனன் அப்படிங்கிற இந்த ஒரு அதிகார தொகுதி, இந்த அதிகார குறிப்பான்களினுடைய தொகுதி இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த அமர்நாத், அமரி, சுரேஷ் என்ற இன்னொரு தொகுதியின் மீது ஒரு அதிகாரத்தை வந்து செலுத்துகின்றது. அந்த அதிகாரம் வந்து எப்படி அதை நடைமுறைப்படுத்துது அப்படின்னு சொல்ற போதுதான் இந்த நாவல்ல முக்கியமா வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிந்தனை போலீஸ் அப்படிங்கிற அது ஒரு தொகுதி, ஒரு கருத்துருவமாக அதை நம்ம பார்க்கலாம். அந்த அது ஒரு பொறிமுறையாக அந்த கதையில வந்து தொடர்ந்து முழுக்க பயணிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப சிந்தனை போலீஸ் எப்படி கண்காணிக்கிறது, மொழியினூடாக மொழி எப்படி பகுப்பாய்வு செய்யுது, சொற்கள், வாக்கியங்கள்,
அதனுடைய நேரடி பொருளிலிருந்து குறிப்பு நிலைகளுக்கு எப்படி அது பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் ஊடகங்கள், நூல்கள் எல்லாவற்றிலும் எப்படி சொற்களை வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற முறையில தான் அந்த போலீஸ், சிந்தனை போலீஸ்ல வர்றவங்க வந்து தொடர்ச்சியாக அமர்நாத்தினுடைய நூல்களில் இருந்தும் அவருடைய எல்லா நடவடிக்கைகளில் இருந்தும் எடுக்கிறாங்க வந்து. அதாவது ஒரு வகையில சொல்லணும்னு சொன்னா ஒரு 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 மொழி தொகுதியை, அதாவது அமர்நாத் என்கின்ற ஒரு நபரின் மூலமாக ஒரு கேரக்டர், ஒரு குறிப்பானுடைய அதனுடைய ஒட்டுமொத்த தொகுதியை குறித்த ஒரு பகுப்பாய்வுக்குள்ள போற மாதிரி இங்க இருக்கு. அப்போ அதுல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஹிட்லர் அப்படிங்கிற குறிப்பான், அது ஒரு குறிப்பான நம்ம எடுத்துக்கொண்டால் அது தனக்கான ஒரு அர்த்தத்தை, ஒரு குறிப்பீட்டை அது உற்பத்தி செய்கின்றது. அந்த உற்பத்தி செய்யக்கூடிய முறையில தான் இந்த நாவல் தொடர்ந்து ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் எப்படி உருவாகின்றது அப்படிங்கிற இந்த கதை வந்து சொல்லுது. அவன் சின்ன வயசுல இருந்து எப்படி பல பொய்களை சொல்றது, குஸ்தி விளையாட்டுல போய் அடுத்தவர்களை அடிக்கிறது, தன்னுடைய தாய் இறந்து விட்டார் என்று பொய் சொல்வது, இப்படி நிறைய இந்த பல்வேறு நிகழ்வுகளின் ஊடாக ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு குறிப்பான் வந்து எப்படி அது ஒரு குறிய ஒரு சைனா வந்து எப்படி உற்பத்தி ஆகி அது தனக்கான ஒரு உற்பத்தி எப்படி செய்கிறது என்று நம்ம குறிப்பிட்ட எப்படி உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு குறிப்பான் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பீடாக மாறி மாறி வருவதை பார்க்கிறோம். பொதுவாக மொழியில நாம் முன்னாடிய சசூர் சொன்ன மேற்கோள்கள் எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்ப இடுகுறித்தன்மை அப்படிங்கிற ஒரு பண்பில் இருந்து ஒரு காரண நிலைக்கு அந்த ஒரு காரண குறிப்பீட்டை வந்து அது உருவாக்குகிறத பார்க்கலாம். ஹிட்லருங்கிற குறிப்பான் இடுகுறி குறிப்பீட்டிலிருந்து காரணமாகிய ஒரு காரண குறிப்பீட்டை அது உற்பத்தி செய்யக்கூடியதாக அது மாறுறத நம்ம பார்க்கலாம். எனவே அந்த இடத்துலதான் அது ஒரு முற்றதிகாரம் கொண்ட ஒன்றாக அது மாறி வருவதை பார்க்கிறோம். அதனுடைய இன்னொரு பிரதிநிதியாகத்தான் முதலமைச்சரோ அல்லது இவர் வந்து எப்படி ஒரு ஜூனியர் அமைச்சராக இவர் மாறி வர்றது, இது எல்லாமே அதோட எப்படி அந்த பின்னி வர்றதை நம்ம பார்க்கலாம் வந்து. எனவே இங்க ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு குறிப்பான் தொகுதி அமர்நாத் அப்படிங்கிற இன்னொரு குறிப்பான்களினுடைய குறிப்பீட்டு தொகுதிகளை வந்து ஒடுக்குகின்றது என்று சொல்லலாம். அதாவது இந்த ஹிட்லர், ஏபி சிங், முதலமைச்சர் மதுசூதனன் அப்படிங்கிற இந்த குறிப்பான்கள் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது இந்த குறிப்பான்களினுடைய குறிப்பீடுகள் தான் இந்த சமூக அல்லது கருத்துருவ எந்திரங்களினுடைய குறிப்பீடுகளாக இருக்க வேண்டும் என்பதை அது வலியுறுத்துகின்றது. அப்படி இல்லாம அமர்நாத், அமரி, சுரேஷ் இவர்களுடைய இந்த குறிப்பான்களுடைய குறிப்பீடுகள் அங்கே வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இங்க சாத்தியம் இல்லை. அப்ப இல்லாத போதுதான் இதை நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா அந்த இடுகுறி நிலையிலிருந்து காரண நிலைக்கு உற்பத்தி செய்து இதனுடைய குறிப்பீடு என்பது ஒரு முற்றதிகாரமாக எப்படி மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த பழங்குடி வாழ்க்கைங்கிறது இதுக்கு இல்லாம வெளியே போயிருக்கிறத பார்க்கலாம். அந்த கண்ணையாவுடைய அம்மாங்கிறவங்க இதோட ஒரு வகையில ஊடாடி அவங்க வாழ முடியாம அவங்க செத்து போறாங்க, வந்து இறந்து போறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தொகுதிக்கு, இந்த மோதல் களத்துக்கு உள்ள இந்த குறிப்பான்களினுடைய மோதல் களத்துக்கு வெளியே தான் ஒரு பழங்குடி வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு வகையில பழங்குடி வாழ்க்கைங்கிறது அது ஒரு தனி தொகுதியாகவும் ஒரு சுதந்திரமான தொகுதியாகவும் இந்த நாவல்ல முன்வைக்கப்படுறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த குறிப்பான்களினுடைய மோதல் களம் என்பது ஒரு தொகுதியாகவும் அதனுடைய இயங்கியல் முறை என்பது ஒரு சிந்தனை போலீஸ் மொழி பகுப்பாய்வின் ஊடாக பல குறியியல் நடவடிக்கைகளின் ஊடாக அது வர்றதை நம்ம பார்க்கலாம். வந்து அவருடைய மார்பளவு, அப்புறம் சிறுநீர் கழிச்ச உடனே நீங்க தண்ணி விடாம போங்க, பார்க்கணும், தட்டியினுடைய அளவுகள் பார்க்கறது, இந்த மாதிரியான சில இதெல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஒரு குறியமைவுகளின் ஊடான ஒரு கண்காணிப்பு பொறிமுறையாக இந்த முதல் தொகுதி வந்து இரண்டாவது தொகுதியின் மீது எப்படியெல்லாம் ஒடுக்குகிறது அப்படின்னு இதை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து அதற்கு அடுத்ததாக இன்னொரு வகையிலும் இதை நாம் மறுபடியும் சொல்லணும்னா மொழியில் வந்து சொன்மை பொருண்மை உறவுகள் அப்படின்னு நம்ம வர்ற போது மொழி குறிப்பான்களினுடைய பன்மைத்துவ குறியீடுகள் வந்து ஒடுக்கப்படக்கூடியதாக இந்த நாவலை பார்க்கலாம். வந்து மொழி குறிப்பான்களினுடைய பன்மைத்துவம் என்று நாம வரைகின்ற பொழுது இப்போ வந்து நம்ம அதாவது பலபொருள் ஒரு சொல் அப்படின்னு நம்ம வர்ற பொழுது அங்க கான்டெக்சுவல் சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பொருள் சூழல் தான் அங்க இருக்கிறது. அங்கே வந்து மொழிக்கான பொருண்மை வடிவங்கள் அங்கே வந்து ஒரு நிலையானதாக அங்கே இல்லை.
அங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய நிலையில இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அது போல இங்க வருகின்ற பொழுது என்னன்னா, ஹிட்லர் அப்படிங்கிறத ஒரு குறிப்பானாகவோ மற்ற ஒரு குறிப்பானாக நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த பன்மைத்துவங்களை ஒடுக்கி பன்மைத்துவங்களினுடைய வடிவங்களை ஒடுக்கி இதுதான் அப்படிங்கிறத வந்து அது வலியுறுத்தி அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை நிர்பந்திக்கக்கூடியதாக அது மாறுது. அப்போ இந்த குறிப்பான்களினுடைய பன்மைத்துவங்களை வந்து ஒரு கண்காணிக்கக்கூடியதாக அது மாறுவதை நாம் பார்க்கலாம். ஒரு வகையில இன்னொரு வகையில அதை சொல்லணும்னா, முந்தைய குறிப்பான் குறிப்பீட்டு உறவுகளை வந்து அழிக்கக்கூடியதாகவும் மறு உருவாக்கம் செய்யக்கூடியதாகவும் அல்லது புதிதாக படைக்கக்கூடியதாகவும் அதை நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து நாம நிறைய உதாரணங்களின் மூலமாக நாம் சொல்ல முடியும். நம்முடைய இயற்கை இப்ப சூரியன், சந்திரன், இது மாதிரி நிறைய விலங்குகள், பறவைகள், தாவர இனங்கள், இவைகள் எல்லாமே வந்து மொழிக்குறிகளாக மாறி மனித இனத்தினுடைய ஒரு அதிகார கட்டமைப்பினுடைய ஒரு குறிவடிவங்களாக அவைகள் மாற்றப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் வந்து. எனவே அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு அதிகார கட்டமைப்புகளும் காலச்சூழல்களுக்கு ஏற்ப அவைகள் முந்தைய அந்த உறவுகளை எல்லாம் அழித்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் வந்து. அப்போ இது மாதிரி வருகின்ற பொழுது நமக்கு அந்த முந்தைய அர்த்தமே அதாவது அந்த குறிப்பானினுடைய குறிப்பீட்டு அர்த்தம் என்பது அழிக்கப்பட்டு இதுதான் அதற்கான ஒரு குறிப்பீட்டு உறவு என்பதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முற்றதிகாரம் பெற்ற ஒரு நிலையில இயங்கக்கூடியதையும் நம்ம அந்த அதிகார அமைப்பு இயங்குவதையும் பார்க்கிறோம் வந்து. ஒரு வகையில் இந்த நாவல் அப்படியான ஒரு நிலையில் தான் இந்த நாவலினுடைய கதை போக்கு அமைகிறத வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல தனிநபர் சார்ந்து கட்சிகள், கட்சி குறிகள், தனிநபர் குறிகள், மத குறியீடுகள், இப்படி நிறைய குறியீடுகள் எல்லாமே இந்த மாதிரி இயங்குகிறத வந்து நம்ம பார்க்கலாம் வந்து. அதே போல இன்னொரு வகையில இந்த அரசு இயந்திரத்தினுடைய கருத்துருவங்களை இத்தகைய பொறிமுறைகளை வந்து ஏற்றுக்கொள்வதும் அதை போற்றுவதும் ஒரு பேராக கருதக்கூடிய ஒரு பண்பு வந்து நாம் வரலாற்று காலந்தோறும் இயங்கி வர்றதை பார்க்கலாம். நீங்க சங்க பாடல்கள் எடுத்துக்கொண்டால் புறநானூறுகளோ மற்ற எல்லா பாடல்களையும் அரசன் நல்லா இருக்கணும், அரசர்கள் பகை நாட்டு வந்து உன்னை எதிர்த்த பகைவர்களுடைய நாடு வந்து தாயில்லாத குழந்தை போல கதறி அழட்டும் அப்படின்லாம் ஒரு புலவர் வந்து பாடுறார் புறநானூற்றுல. அப்போ இவர்கள் வந்து பகைவை நாட்டை வந்து கொன்றொழித்தார்கள், அங்க வந்து பெண்களை எல்லாம் மொட்டையடிச்சு கயிறு திரிச்சாங்க, அங்க வந்து கழுதை ஏர் பூட்டி உழுதார்கள், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதை வந்து வியந்து போற்றக்கூடிய ஒரு புலமை மரபு நம்முடைய புறநானூற்று பாடல்கள்ல நம்ம பார்க்க முடியுது. எனவே இதே மாதிரி நீங்க கல்வெட்டுகள் எடுத்துக்கொண்டால் அரசர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதை மிக வியந்து எழுதக்கூடிய ஒரு முறையில பார்க்கலாம். எனவே இங்க அரசு இயந்திரத்தினுடைய ஒரு அந்த நடவடிக்கைகளை போற்றி அல்லது அதை புகழ்ந்து அவற்றினுடைய அதை வந்து அதோடு இணைந்து ஒத்திசைந்து செல்லக்கூடிய அந்த பண்புகள் தான் வந்து வரலாற்றினுடைய மையத்திலே வந்து தொடர்ந்து அதிகாரத்தோட உறவாடியும் அது மையத்திலே இருக்கிற மாதிரியும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது சங்க கவிதைகளுடைய தொகையாக்கத்தினுடைய அரசியலை எல்லாம் கூட நாம இந்த இடங்களிலிருந்து நாம் மிக விரிவா பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கட்டமைப்புக்கு வெளியே இருந்தோ அல்லது இவைகளின் மீதான ஒரு விவாதத்தை நிகழ்த்தக்கூடிய எந்த ஒன்றையும் அது விளிம்புக்கு தள்ளக்கூடியதா தான் அது இருக்க முடியும். இப்ப நம்ம சித்தர் பாடல்களை எடுத்துக்கொண்டால் இந்த அதிகார மையத்துக்கு எதிரான ஒரு குரல் அவங்க ஒலிக்குது. எனவே ஆனாலும் கூட இந்த அதிகார மையத்தோடு அவங்களால எப்பவுமே இணைய முடியல. அவங்க விரும்பலைன்னாலும் கூட இது வந்து ஒரு மையத்தோட இது மையத்திற்கு வரவில்லை, வரலாற்றினுடைய மையத்துக்கு வராம விளிம்புலதான் அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் வந்து. எனவே இது மாதிரியான ஒரு அதிகார கட்டமைப்பினுடைய கருத்துருவ பொறிமுறைகளை ஏற்றும் அதோடு ஏய்ந்தும் வாழக்கூடியதை வந்து மிக உயர்ந்த இலக்கியம், உன்னத இலக்கியம் அப்படிங்கிற மாதிரியான உன்னத மரபு என்பதையும் சொல்ற மாதிரி வருது. அதே மாதிரி இந்த நாவல்லையும் ஒரு இடம் வருது. ஒரு எழுத்தாளர் வந்து சினிமா சார்ந்த ஒரு நிறைய 1000 பக்கங்களுக்கு மேல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் வர்றாரு. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பொறிமுறையோடு இணைந்து செல்லக்கூடிய ஒன்றாக இந்த நாவல்ல வர்றதை வந்து பார்க்கலாம். ஆனா அத்தகைய ஒரு நபரை, ஒரு கதாபாத்திரத்தை வந்து மிகவும் கிண்டலடிக்கக்கூடிய ஒரு முறையில இந்த நாவல் வந்து சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. எனவே இது வந்து நம்முடைய மொழிக்கிடங்கினுடைய பன்மைத்துவ சாத்தியங்களின் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த நாவல் வந்து வருது. அதாவது அமர்நாத் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தின் ஊடாக அவருடைய சிந்தனையை எப்படி கண்காணிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதாவது மூளையில் உள்ள மொழிக்கிடங்கினுடைய பல்வேறு சாத்தியங்களையும் அதை வந்து தொடர்ந்து கண்காணித்து
அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக அது இருக்கிறது வந்து. அந்த மொழி கிடங்கிலிருந்து பேச்சு லாங் பரோல் என்ற உறவு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையிலான ஒரு ஊடாட்டத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு முறையில இந்த நாவல் வந்து மிக நுட்பமாக அந்த சிந்தனை போலீஸ்ங்கிற அந்த அந்த ஒரு ஒரு குறி அமைவின் ஊடாக, அந்த பொறிமுறையின் ஊடாக இந்த நாவல் வந்து மிக நுட்பமாக விளக்கிறதா வந்து நாம் பார்க்கிறோம் வந்து. எனவே அதே மாதிரி இடுகுறுத்தன்மையை பின்னடைய செய்து தான் நிறுவ விரும்பக்கூடிய ஒரு காரண நிலைக்குத்தான் அது நகர்த்த விரும்புகின்றது. கல்வி நிலையங்களாகட்டும், மத நிறுவனங்களாகட்டும், எங்கே நாம் போகின்ற பொழுதும் இந்த நாவல் அந்த மாதிரி நிறைய குறிப்புகள் வருகின்றது. இராணுவ டாங்கிகளை வந்து சொல்றது, அப்புறம் மதம் சார்ந்த பிரச்சாரங்களை முன்னிலைப்படுத்துவது, இப்படி எல்லாம் வருது. ராமர் கோயில் கட்டினால் மிக வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சமூக இயங்கியலினுடைய பன்மைத்துவ வடிவங்களை வந்து மாற்றி தான் நிறுவ விரும்பக்கூடிய ஒரு காரண நிலைக்கு அது கொண்டு போவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இதை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக இந்த நாவலை வந்து நாம் எப்படி ஒரு நீட்சிப்படுத்தி பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத நான் அடுத்த இந்த இறுதி பகுதியில சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல்ல நம்ம வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடிய ஒன்று, ஒரு இருமை நிலையில நாவல் பயணிக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஹிட்லர் வந்து அமர்நாத் அப்படிங்கிற ஒரு பைனரி, ஒரு இருமை நிலையில நமக்கு பயணிக்கிற மாதிரியான ஒரு புறத்தோற்றம் வந்து தெரிகின்றது. இதுல நம்ம கீழே உள்ள இந்த முக்கோண படம் போல அது ஒரு ஹிட்லருங்கிறது ஒரு அதிகார மையம், ஒரு மேலிருந்து கீழே எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய ஒரு அதிகார மையமாக ஒரு நாவலினுடைய புறத்தளத்துல நமக்கு தெரிகிறதா பார்க்கலாம் வந்து. அதே போல இந்த பைனரி இருமை நிலையில இயங்குற மாதிரியான ஒரு போக்கையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நாவலினுடைய கதை ஓட்டத்தில பல்வேறு நிகழ்வுகள், உள் நிகழ்வுகளின் ஊடாக நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த இருமை என்பது பன்மைத்துவ நுண்ணதிகார அலகுகளினுடைய ஒரு புறவடிவம் தான் இந்த இருமை என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கலாம். நிச்சயமா அந்த மாதிரி பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த நாவல்ல வரக்கூடிய மதம் சாதி சார்ந்த விஷயங்களோ, இது மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. நாவல்ல சில குறிப்புகள் அப்படி வருகின்றன. இந்த பன்மைத்துவ முரண்பாடுகள் இருக்கு இல்லையா, பன்மைத்துவ நுண் அதிகார அலகுகள் ஒரு புறநிலையில இருமை வடிவங்கள்ல அது தெரிவதை நம்ம பார்க்கிறோம் வந்து. அதாவது ஹிட்லர் அமர்நாத் அப்படிங்கிற ஒரு இருமையில புறநிலையில தெரிவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அது பன்மைத்துவ நுண்ணதிகாரங்களினுடைய வலைப்பின்னர்களாகத்தான் அந்த அந்த அமைப்பு வந்து இந்த நாவலினுடைய அமைப்பு இயங்குறதா நான் பார்க்கிறேன். அப்படி அதனுடைய புற வடிவங்களாக இதை நாம் பார்க்கலாம். இதை நாம் நீட்சிப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய சமூக இயங்கியலும் கூட இந்த இருமைக்குள்ள, அதாவது இருமைக்குள்ள பன்மையினுடைய பன்மைத்துவ கூறுகள் எல்லாம் ஒடுக்கப்படக்கூடியதாக ஒரு நிலையில இருக்கிறதா பார்க்கலாம். அதே போல இந்த நாவல்ல இந்த பன்மையினுடைய பன்மைத்துவ அதிகார நுண்ணழகுகள் ஒரு மங்கலான வடிவத்திலே போற மாதிரி நான் வந்து பார்க்கிறேன். மங்கலான வடிவம்னு சொன்னோம்னா அந்த சாதியை பற்றிய குறிப்புகள், பெரியாரினுடைய சிந்தனைகள் எல்லாம் பின்னடைந்து கொண்டு போகின்றது, அந்த மாதிரி இடங்கள். அதே போல இந்த ஒரு அந்த சிறுவன் இறந்த உடனே அவன் இந்துவா முஸ்லிமா அல்லது அந்த சாதியை சேர்ந்தவனா, இப்படியான உரையாடல்கள் வர்றது, இது எல்லாமே வந்து ஒரு வெவ்வேறு பொறிமுறைகளாக அந்த அதிகார பொறிமுறைகள் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது மங்களா நாவல்ல வருது. ஆனாலும் துலக்கமாக நமக்கு தெரியக்கூடியது சிந்தனை போலீஸ் அப்படிங்கிற ஒரு அந்த குறிப்பின் ஊடாக நமக்கு ஒரு பைனரி வந்து கட்டப்படுது இந்த நாவல்ல, ஒரு இருமைக்கு வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த நாவலை நாம் வந்து ஒரு சமகால தன்மைக்கு இன்றைய ஒரு முழுக்க இன்றைக்கு வந்து கார்ப்பரேட்டினுடைய ஒரு அதிகார பொறிமுறை எப்படி எல்லா வடிவங்களோடையும் ஒரு வலைப்பின்னல் மாதிரி நீக்கமர நிறைந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு நிச்சயமாக அந்த நாவலில் உள்ள அந்த மங்கலான பண்பை நாம் துலக்கமாக மாற்றி பார்க்கின்ற பொழுது பன்மைத்துவ நுண் அதிகார அலகுகள் தான் இங்க இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து. எனவே வெளியில வந்து பைனரியா நமக்கு தெரிஞ்சாலும் கூட பன்மைத்துவ நுண்ணதிகார அலகுகள் தான் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதுல வந்து நம்ம பன்னாட்டு வணிக நிறுவனங்களினுடைய அதிகார சக்திகள் இன்று இங்க எதுவுமே இயங்க முடியாது உலகத்துல. அப்படித்தான் இந்த நாவல்லையும் வருது. முதல்ல அதான் அந்த மேற்கோளை வந்து நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னது காரணம் அதுதான். எனவே கார்ப்பரேட்டினுடைய ஒரு அதிகார இயங்கியல், அப்புறம் மதம், சாதி, ஊடகங்களினுடைய பொறிமுறை, நுகர்வு கலாச்சாரம், மொழி, நிறம், பாலின வேறுபாடுகள், இன வேறுபாடுகள்,
அப்புறம் பழங்குடிகள் வந்து இழிவா கருதப்படுறது, இயற்கையை இழிவா கருதுவது, சுரண்டுவது, இப்படி பல்வேறு விதமான ஒடுக்குதல்களும் ஒடுக்குதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும், முரண்பாடுகளும், விலகல்களும், ஒத்திசைவுகளும் ஆகத்தான் இந்த அதிகார நுண்ணழகு இயங்குகிறதே ஒழிய ஒரு துலக்கமாக தெரியக்கூடிய நுண்ணழகுகளில் மட்டும் அது இயங்கவில்லை. அப்படிங்கிற மாதிரி அந்த நாவலினுடைய அந்த மங்கலான தொகுதியை நம்ம விரிக்கிற போது இப்படி நாம பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே அந்த மாதிரியான ஒரு வாசிப்புக்கு இந்த நாவல் இடம் கொடுக்கிறது, நிச்சயமாக இடம் கொடுக்கிறது. எனவே அப்படி இந்த அதிகாரத்தினுடைய அமைப்பு பன்மைத்துவ நுண்ணழகுகளால் தான் அது இயங்குகிறதே ஒழிய இருமையினுடைய துலக்கமாக தெரியக்கூடிய வடிவங்கள்ல அது இயங்கவில்லை அப்படிங்கிறதான் நம்ம இந்த நாவலினுடைய நீட்சியாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான இடம் இந்த நாவல்ல நிறைய இருக்கு. அதிலிருந்து இந்த நாவலை நாம் கடந்து அல்லது விரித்து இந்த நாவலை நாம் வாசிக்க முடியும். அப்படி வாசிக்கின்ற பொழுது நாம் இந்த நாவலின் வரக்கூடிய இந்த நாவலினுடைய இந்த நாவலை நாம் ஒரு அதிகார பொறிமுறையினுடைய நுண்ணழகுகளினுடைய கூட்டிணைவுகளினுடைய வலைப்பின்னல்கள் எவ்வாறு இருக்கின்றது, அவை எப்படி ஒரு சர்வதேச பொறிமுறைகளால் அது இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு உலக அரசியலினுடைய ஒரு பகுதியாக எல்லாமே உலக நுகர்வு கலாச்சாரத்தினுடைய உலக மயமாதலினுடைய கார்ப்பரேட்டுகளினுடைய ஒரு கூட்டிணைவாக எல்லாமே ஒன்னோட ஒண்ணு எப்படி இணைந்து பிணைந்து செயல்படுகின்றது, அதன் பகுதியாகத்தான் எல்லாமே இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இந்த நாவலை விரிச்சு பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக நான் இறுதி பகுதிக்கு வந்துடுறேன். இதுல அந்த அதிகாரம், முற்றதிகாரம், பன்மத்துவ பொறிமுறை அப்படிங்கிறது அந்த தனிநபர் வடிவம், இருமை, அது ஒரு முன்னாடி சொன்னது போல அது புறநிலை சார்ந்த ஒரு குறியமைவு தான், ஒரு பொது கட்டமைப்பாகத்தான் அது இருக்கின்றது இந்த நாவலிலே. ஆனாலும் பல நுண்ணழகுகளினுடைய ஒரு பொறிமுறை இயங்கியலாக அது இயங்குகிறது என்பதை இந்த நாவல்ல இருந்து நாம் நிச்சயமாக நீட்சிப்படுத்தி கொள்ள முடியும். அதற்கான இடம் இந்த நாவல்ல நிறைய இருக்கு. அதே போல அதைத்தான் நம்ம பன்மைத்துவ நுண்ணழகுகளினுடைய இணைவு பொறிமுறையைத்தான் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரு பின்னப்பட்டிருக்கிறது, பல குறுங்குழுக்களினுடைய முரண்களோடு சேர்ந்து எப்படி இயங்குகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது வெறும் பைனரியா மட்டும் நாம் புறநிலையில பார்க்கிற போது என்ன ஆயிடுன்னு சொன்னா, சாதி, மதம், இனம், மொழி, பாலின வேறுபாடுகள், நிற வேறுபாடுகள், இப்படி பல முரண்பாடுகளை நாம் புறம் தள்ளி ஒரு மேலே உள்ள ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாமே ஒன்னொன்னுக்குள்ளேயும் அது நம்ம முபின் சாதிகா அவங்க உரையில சொன்ன மாதிரி பாசிசத்தினுடைய கூறுகள் எப்படி எல்லாருக்குள்ளேயும் அது ஊடுருவி இருக்குதுங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி இடம் போல இந்த பன்மை நுண் அதிகார அலகுகள் எப்படி எல்லா மனித உடல்களையும் அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம கருத்துருவ இயந்திரங்களினுடைய ஒரு கருத்துருவ இயந்திரங்களால் கட்டுப்படுத்தப்பட்ட உடல்களாக நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். எனவே அது எப்படி ஒரு பல்வேறு குறுங்குழுக்களினுடைய ஒரு மோதல் களமாக இருக்கிற போது அவைகள் தங்களுக்குள்ள அந்த பிளவுகளை எல்லாம் கடந்து ஒருங்கிணைவதற்கான சாத்தியக்கூறு அங்கே மறுக்கப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனவேதான் இதை பகுப்பாய்வு செய்யக்கூடிய அமர்நாத்தினுடைய கூற்றிலிருந்து இந்த மக்கள் ஏன் இதை அவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய அறிவுத்துறை இன்னும் வளரல அப்படிங்கிறது ஒரு பெரும் கவலை அளிக்கக்கூடியதா இருக்குதுன்னு அந்த நாவலினுடைய வாசகம் வருகிறது. அது ரொம்ப மையமான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த நாவலை ஒரு இருமையின் இயங்கியலை முன்வைப்பதாக இருந்தாலும் கூட அது மதம், சாதி, பால் முதலிய முரண்போக்குகள், நுகர்விய பண்பாடு, பன்னாட்டு வணிக நிறுவனங்களின் நுண்ணிய வடிவங்கள், தகவல் தொழில்நுட்ப பொறிமுறைகளின் தொகுதி என பன்மைத்துவங்களினுடைய கூட்டு இணைவாகவே அதிகார மையங்கள் இயங்குவதை நாம இந்த கதை போக்கினூடாக உணர முடியும். இவற்றை கடப்பதற்கான அறிவார்த்த உரையாடலை முன்வைக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த நாவல் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு பார்க்க முடியும். அத்தகைய நிலையில்தான் இந்த கதை சொல்லி இந்த நாவலை ஒரு புலன் விசாரணை போல அதை கடத்தி கொண்டு போறதா பார்க்க முடியுது. நன்றி வாய்ப்புக்கு. ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கலந்துரையாடல் நேரம். நண்பர்கள் ஒருவருக்கும் ஒருவராக கலந்துரையாடலாம். எனக்கு தெரிந்த கருத்தை நான் சொல்லி இருக்கிறேன். இதன் மீதான உங்களுடைய விவாதங்களும் கருத்துக்களும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நன்றி.
கந்தசாமி பேசுறேன். எனக்கு அது எப்படி கையை உயர்த்துறதுலாம் தெரியல. கேக்குதுங்களா பேசுறது? நீங்க பேசலாம், அப்படியே ஒருவர் பின் ஒருவர் பேசலாம். பேசுங்க. ரொம்ப ஒரு ஆழமான ஆய்வுரையை கொடுத்திருக்கிறீங்க அப்படின்ற வகையில மகிழ்ச்சி. அதே நேரத்துல வந்து இன்னமும் வந்து அந்த பணுவல் வந்து வேற சில விஷயங்களை டச் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது மேலதிகமாக நீங்க உங்களுடைய உரையினுடைய சாராம்சமா நான் என்ன கருதுறேன் அப்படின்னாக்கா, வந்து குறிப்பான்களுடைய பன்மைத்துவத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு அரசியல் அப்படின்ற மாதிரி வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த பன்மைத்துவம் அப்படின்றத நீங்க கடைசியா சொன்ன அந்த இருமை எதிர்வுகள் அல்லது முரண்நகைகள் அப்படின்றதோட வச்சு பார்க்கணுமோ, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னாக்க, இந்த நாவல்ல வருகின்ற பல்வேறு இணைவுகள் வந்து எதிர்பாராதவையாக இருக்கின்றன. அதாவது வந்து நாம வாசகர்கள் எதிர்பார்க்காத இணைவுகளை இந்த பணுவல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு மனைவி இருக்கிறதும் ஒரு மகள் இருக்கிறதும் வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஒரு எழுத்தாளருக்கு சுரேஷ் போன்ற படிக்கின்ற இன்னொரு நண்பர் இருப்பதும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு இடத்துல ராஜா எழுப்பின மாதிரி அமர்நாத் என்ற அந்த அந்த தன்னிலை சந்திக்கின்ற சிக்கல்களுக்கும் அது எழுதுகின்ற ஒரு கதைக்கும் பெரிய தொடர்பு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ரொம்ப வேற மாதிரியான கதைகள் வந்து இங்க வந்து சொல்லப்படுது. இந்த வேற வகையான கதைகளுக்கு என்ன ஒரு மூலகம் இருக்க முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, அமர்நாத் என்ற ஒரு நவீன படிப்பாளிக்கு வந்து ஒரு 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 அண்ணன் இருப்பது வந்து ஒரு பழங்குடி தன்மையிலான பழங்குடிகளோடு வாழக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்ப பின்னணி வந்து சுட்டி காட்டப்படுது. அதே மாதிரி வந்து நீங்க பெயர்கள்லையும் அதை பார்க்க முடியும். ஏபிசி என்ற பெயரோ ஹார்வர்டு என்ற பெயரோ வெறுமனே வந்து பன்மைத்துவத்தை மட்டும் நமக்கு சுட்டுவதாக நம்ம சொல்ல முடியல. பன்மைத்துவத்தையும் தாண்டிய சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அந்த அந்த ஒரு அதிர்வுக்கு உள்ளாகின்ற இணைவுகள் அப்படின்றத வந்து நாம பார்க்க முடியுது. அப்ப என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, படைப்பு அப்படின்றது வந்து பிராகிருதி அல்லது வந்து உலகம் என்பதனுடைய புதிர்களை விளக்குவதாக ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. படைப்பினுடைய புதிர்களை மர்மங்களை விளங்கிக் கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி. அதே நேரத்துல அதே மாதிரி இந்த பணுவல் என்ன பண்ணுது அப்படின்னா, பாசிசம் என்பதனுடைய மர்மங்களை விளங்கிக் கொள்ளுதல்ல வந்து ஒரு எதிர்பாராத இணைவுகளை ஒருங்கிணைக்குது. இத்தனை நாள் பேசப்பட்ட உரைகள்ல எதுலையுமே வந்து இந்த மாதிரி எதிர்பாராத இணைவுகள் பத்தின விஷயங்கள் இல்லை. அதை பத்தி பேசல. அதை கூடுதலா சேர்க்கும் பொழுது வந்து பணுவல் வந்து வேற ஒரு தளத்துக்கு போறதை நம்ம பார்க்க முடியுமோ அப்படின்னு தோணுதுங்க ஐயா. இதுக்கான விடைகளை தேடி என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த எதிர்பாராத இணைவுகளை வைப்பதனுடைய மர்மம் என்ன அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு படைப்பினுடைய அல்லது பணுவலினுடைய மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டில் வாசிப்பை புதிய வாசிப்புகளை கோருவதாக இருக்கிறதா நம்புறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. இப்ப நீங்க சொல்றது உங்க கருத்தோட நான் உடன்படுறேன். அதாவது அரசு எந்திரம் என்பது எல்லா காலங்களிலும் அது வந்து ஒரு அதிகார மையமாக அதுதான் வந்து ஹிட்லர் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பானாக அது ஒரு தொகுதியை ஒரு குறியியல் தொகுதியாக நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னா அது வந்து எல்லா காலத்துக்கும் உரியதா மாறிடுது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அது அதாவது அரசு எந்திரத்தினுடைய பகுதி என்பது எப்பவுமே அப்படிதான் இயங்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போலான்னு சொல்றேன். வந்து அது அப்படி போற போது எப்பவுமே அது பன்மைத்துவ நுண் அதிகார அலகுகளினுடைய அவைகளின் ஊடாகத்தான் அது இயங்க முடியும். தனித்து வந்து அது ஒரு தனித்துவமாக அது தானே வந்து இயங்க முடியாது. மற்ற எல்லா சக்திகளோடு அது இணைந்து தான் கைகோர்த்து கொண்டு தான் அது தன்னுடைய இருப்பை வந்து தக்க வைத்துக் கொள்கிறது. அப்போ ஹிட்லர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை நீங்க என்னன்னா ஒரு குறிப்பானாக மாற்றுகின்ற பொழுது அது ஒரு அரசு எந்திரத்தினுடைய எல்லா காலத்துக்குமான காலம் இடம் என்று எல்லாவற்றையும் கடந்து ஒரு பொது பிரதியாக இந்த நாவலை நம்ம மாத்தி வாசிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அது மறுபடியும் குறுக்கிடுறதுக்கு கொஞ்சம் ஒரு விளக்கத்துக்காக தான். அதான் அந்த குடும்பத்துல வந்து பூனை வளர்க்குறாங்க.
பூனைக்கு வந்து லாங் ஃபெல்லோன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த புதிரை வந்து நம்ம எங்க இருந்து புரிஞ்சுக்கிறது? லாங் ஃபெல்லோன்னு பேர் வைக்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி புதிர்கள் நிறைய இருக்கு வந்து நாவலுக்குள்ளார. நாம வாசகர்கள் எதிர்பாராத வந்து இணைவுகள் வந்து இந்த இதுக்குள்ளார இருக்கு. நீங்க சொல்ற அந்த குறியமைவுகளுடைய பன்மைத்துவம் அப்படின்றதும் வந்து இந்த மாதிரியான ஒரு பாசிச மனோபாவத்தையோ அல்லது பாசிச சமூக அமைப்பையோ புரிந்து கொள்வதில் அதற்கான முயற்சி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அட்டகாசமா இருக்கு. அதை தாண்டியும் இந்த நாவல் வந்து வேற எதையோ ஒன்னு டச் பண்ண விரும்புது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குங்கய்யா. ராஜா கூட சொல்லி கேள்வி எழுப்பி இருந்தாரு. அந்த அமர்நாத்தினுடைய வாழ்க்கையும் அமர்நாத் எழுதுகின்ற கதையும் வந்து ஒன்று போலவே இல்லையே. அமர்நாத்தினுடைய இதை வந்து மிக மிக முழுக்க முழுக்க வந்து ஒரு சீரியஸான ஒரு இருப்பு. அது அமர்நாத் என்பது ஒரு சீரியஸான இருப்பு. அந்த சீரியஸான இருப்பு இருக்கின்ற சூழ்நிலைகளை வந்து வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பகடி வருது. ஆனா இந்த ஹிட்லர் என்பவனை பற்றிய சித்தரிப்பு வந்து சீரியஸானதாக இல்லை. அது ஒரு பயங்கரமான புதிர்கள் நிரம்பியதாக இருக்குது. அந்த புதிர்களுக்குள்ளார வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு தளங்களை அது வைத்திருப்பதாக நான் கருதுறேன். அதை இணைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஏதாவது இருக்கா, அதுக்கான தெளிவுகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதுதான். மற்றவங்க கூட வந்து இதுக்கான உரையாடல்ல பங்கேற்கலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. உங்களுடைய கருத்தை நிச்சயமா அதை நம்ம விவாதிப்போம். இதுக்கு ஜமாலன் சார்லாம் இருக்காங்க, அவங்க அல்லது பஞ்சு சார்லாம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்க நன்றிங்க. நன்றி. நான் ஜமாலன் பேசலாமா? ஹலோ ஐயா, பேசுங்க பேசுங்க. கால் உள்ளதா? பேசல கேக்குது. சரி சரி. ஜவஹர் ஐயா, உங்களுடைய அந்த ஸ்லைட் இது அந்த பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க, அதுல எம்டி ஸ்லைட் காட்டுது. நன்றிங்க நன்றிங்க. ஹலோ ஐயா, நீங்க பேசுங்க. பேசலாமா? ஜவஹருடைய இன்றைய கருத்துரை வந்து ரொம்ப ஒரு புதிய கோணத்தில் இருந்தது. புதிய கோணம்னு சொன்னோம்னா, ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸ் வச்சு தமிழில் வந்து நாவல்களை ஆய்வு பண்ணுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ஜவஹர் ஒரு முழுமையாகவே எடுத்து இதை பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கூட இதில் உதாரணமாக ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பர்னு சொல்லக்கூடிய பள்ளி, கோர்ட், ஊடகம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து ஒரு சப்ஜெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுது அந்த நாவலுக்குள்ளங்கிற விஷயத்தை நோக்கி அவர் பேசுகிறாரு. இன்னும் டெப்த்தாக அதை வந்து அவர் விரிவாக எழுதணும் என்பதை ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன். மற்றபடி வாதம் நன்றாக இருந்தது. அப்புறம் கந்தசாமி சொன்ன விஷயங்கள் புதிய விஷயங்கள் இருந்தாலும் அது கந்தசாமி தான் அதை வந்து ஆய்வு செய்து அதற்கான அந்த எதிர்பாராத அம்சங்கள் எப்படி வருதுங்கிற விஷயத்தை வந்து அவர் சொன்னார்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த லாங் ஃபெல்லோங்கிற பேர் வைக்கிறாரு, அதையும் வைக்கிறாரு. இது போன்ற கருத்தாக்கங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய நாவல்களில் நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழில் வந்து இந்த நாவலில் வந்து அதை ஒரு யுத்தியாகவே உதாரணம் மைத்த பிடுங்கி, இது தமிழன் சாரோட எல்லா நாவல்களிலுமே இந்த பெயர் வைத்தலில் ரொம்ப ஒரு கவனமும் ஒரு கான்சியஸும் இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்களை இணைப்பது, அதன் மூலமாக ஒரு புதிய கருத்து நிலையை நோக்கி நகர்த்துவது என்பது ஒரு நல்ல யுக்தி. அந்த யுக்தியை பயன்படுத்தி, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பன்மைத்துவத்தை உருவாக்குற, ஏன்னா அதில் தான் பலவிதமான சிந்தனைகளை நீங்கள் உருவாக்க முடியும். அதனால் அது அப்படி சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே நான் வந்து கொஸ்டின் எதுவும் இல்லை, ஜவஹருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ கனெக்ட் பண்ணேன். ஒன்று வந்து இவர் அல்தூசரோட அந்த ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸ்ங்கிற கருத்தாக்கத்தை அவர் இன்னும் இதில் வந்து இன்னும் விரிவுபடுத்தி, அவரோட தொடக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றாக மிக கரெக்டாக அந்த நாவலுக்குள்ள அதை பொருத்தி பார்த்துருக்கிறாரு. அது இன்னும் கூட விரிவாக அவரோட கட்டுரையில் எழுதுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நேரம் குறைவுனால அவர் அதை விட்டுருக்கலாம். அதோட அவர் வந்து அப்படி எப்படி வந்து தன்னிலைகளை இந்த ஸ்டேட் அப்பரேட்டஸ் எப்படி உருவாக்குது. இதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா, இந்த ஏபி சிங்குங்கிறவன் எப்படி வந்து அவனுடைய ஒரு ஆல்டர் ஈகோவாகவே மாறி அவனுடைய இன்னொரு தன்னிலையாகவே அவன் அதில் எப்படி அவன் செயல்படுறான், அதை எப்படி மாறினாங்கிற அந்த நுட்பமெல்லாம் இந்த நாவலுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நுட்பமான இடங்கள்லாம் எடுத்து இன்னும் கூட விரிவாக அவர் இதை பண்ணணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் தான் சொன்னேன். மற்ற நண்பர்கள் பேசலாம்.
நன்றி. நான் அதை படிக்கிறேங்க சார். அந்த பார்வையில் நான் பார்க்குறேங்க சார். சரி. இல்லை, இதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஒருவேளை உங்களோட கட்டுரைகள் இது விரிவாக வரலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த போட்ட ஸ்லைடெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அந்த ஸ்லைடு வந்து ரொம்ப டெப்த்தான ஸ்லைடு போட்டிருக்கீங்க. பட் ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வந்து ஒரு நேரம் கருதி என்னன்னு தெரியல, கொஞ்சம் சுருக்கிட்டீங்க அதை. ஆமா, கொஞ்சம் சுருக்கமாக தான் நான் சொல்லிட்டேன், நேரம் இல்லை. ஆமாம், ஏன்னா அந்த ஸ்லைடு ரொம்ப டெப்த்தாக இருக்கு. அதுதாங்க சார். ஸ்லைடெல்லாம் நான் படித்தேன். அந்த எல்லா ஸ்லைடுமே ரொம்ப டெப்த்தான ஸ்லைட் பண்ணியிருக்கீங்க. அதான் அந்த அது வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் விரிவுபடுத்தி எழுத முடியும். அதுக்கான வாய்ப்பு அந்த ஸ்லைடுகளில் இருக்கு. செய்யறேன் சார், எழுதுறேன் சார். சரி. நன்றி ஐயா. இன்னொரு கேள்வி வந்திருக்கு. குமரன் பெரியசாமி கேட்டிருக்காரு. கிடைக்கோட்டு கதை சொல்லல் முறையிலிருந்து மாறுபட்டு மையத்திலிருந்து கிளைத்து சென்று பல உள்ளர்த்தங்களையும் சொல்லாடல்களையும் கட்டமைத்து கொண்டே செல்லும் இப்பணுவல் அமைப்பில் ஒழுங்கின்மை நோக்கி நகர்த்துவது போல உள்ளதே, அனார்ச்சி நோக்கி நகர்த்துவது போல உள்ளதே அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கேள்விக்கு அமைப்புல வந்து ஒழுங்கின்மையை நோக்கி அவன் முன்னும் பின்னுமா இந்த நாவல் வந்து பயணிக்குது ஒரே நேரத்துல. ஒரு சமகாலத்திலயும் ஹிட்லருடைய இளம் வயதுக்கு அப்புறம் கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது, இப்படி ஒரு கால இடைவெளிகளின் ஊடாக தொடர்ந்து முன்னும் பின்னுமாக உறவாடக்கூடிய ஒரு முறையில தான் அந்த நாவல் பயணிக்குது. ஆனா இந்த உறவாடல்களின் ஊடாக நம்ம இதுக்குள்ள செயல்படக்கூடிய ஒரு இதுக்குள்ள இருந்து உருவாகக்கூடிய ஒரு ஐடியாலஜி கருத்துருவம் என்ன அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம எடுக்கிறோம். அதுல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற முறையில தான் நான் பார்த்திருக்கேன் வந்து. ஜவஹர், இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்க 2 தொகுதின்னு சொன்னீங்கல்ல, அதாவது அமர்நாத் இவங்கெல்லாம், அதாவது அந்த தொகுதி எப்படின்னா அந்த நாவல்ல வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், அது பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தொகுதியாகவும் அதிகாரம் செலுத்துபவர் ஒரு தொகுதியாகவும் சொன்னீங்கல்ல. ஆமா, உங்களோட பேச்சில் 2 தொகுதிகளாக செயல்படுகிறார்கள். ஆமா, அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை வச்சுங்க. அது வந்து குறியியல் தொகுதியாக நீங்க அதை பாக்குறீங்களா, இல்ல அதையும் வர்க்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம சொல்றீங்க? ஒரு அதிகார வர்க்கம் அல்லது ஆதிக்கம் செலுத்துபவர்கள், ஆதிக்கத்துக்கு உட்படுபவர்கள் அப்படின்னு பிரிக்காம தொகுதியா அதை பிரித்து சொல்றதுல ஏதாவது விசேஷத்தன்மைகள் இருக்கா? ஏதாவது இல்ல, வர்க்கம்னு நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா அந்த நாவல்லே வருது, நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற சில சொல்லலாம், அப்படியான ஒரு சொல்லாடல் வருது. நிச்சயமா வர்க்கம்னு சொல்லலாம் அதை. ஆனா அதை வந்து நம்ம குறியியல் தொகுதியா நம்ம பார்க்கிற போது அது எல்லா மட்டங்கள்லயும் எப்படி ஊடுருவி போகுது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்கிறதுனால அந்த மாதிரி நான் பார்க்கிறேன் வந்து. அதாவது நீங்க பழங்குடி அந்த கண்ணையாவினுடைய அம்மா, இந்த மாதிரி வெவ்வேறு கேரக்டர், வெவ்வேறு சமூகங்க தொகுதிகளோடையும் அது இணைஞ்சு போறதுனால இப்படி நம்ம 2 இதுக்குள்ள மட்டுமே நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நான் அதாவது பல நுண்ணளவுகளினுடைய பொறிமுறைகளா நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த மாதிரி நம்ம பார்க்கலான்ற முயற்சியை பார்த்திருக்கேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா அதை பார்க்க முடியும், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயா வணக்கம்ங்க. ராஜா ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது. வணக்கம். சொல்லுங்க ராஜா. இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, முன்னாடி ஜமாலன் சாரும் கந்தசாமியும் பேசுனதுடைய தொடர்ச்சி தான். நீங்க வந்து ஒரு பக்கம் அதிகாரம், ஹிட்லருங்கிறது அதிகாரம் சார்ந்ததாகவும் அமர்நாத்துங்கிறது ஒடுக்குதல் சார்ந்தாகவும் புறநிலையில ஒரு பைனரி ஆப்போசிஷன் கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்குள்ள பன்மைத்துவ கூறுகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இது ரெண்டும் இணைப்பதுங்கிறதுல ஒரு விளக்கம் கிடைக்கிறது நான் ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல இது ரெண்டும் தனித்தனியாவே வாசிக்கிறதுக்கான பெரிய ஸ்பேஸை கொண்டிருக்கு. எப்படின்னா, இதுக்குள்ள இந்த சிந்தனை போலி செயல்படக்கூடிய இடத்துல ஒடுக்குதல் முதன்மைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. ஆனா அங்க வந்து எவ்வகை அதிகாரம் ஒடுக்கப்பட்டிருக்குங்கிறது சைலன்ஸா இருக்கு. இந்த ஹிட்லருடைய கதையில அதிகாரம் உருவாதல் பத்தி இருக்கு. அங்க அந்த அதிகாரம் யார் மேல பிரயோகிக்கப்பட போகிறது, எப்படி பிரயோகிக்கப்பட போகிறது, அந்த அதிகாரத்துடைய முற்றிய நிலை எங்கே போய் நிற்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து
இன்விசிபிளா தான் இருக்கு, சைலன்ஸா தான் இருக்கு. இப்ப இந்த சைலன்ஸை வந்து நம்ம தனித்தனியா ரீட் பண்ணும்போது வெவ்வேறு, உதாரணத்துக்கு நீங்க சொல்றதன் வழியா இந்த ஹிட்லருடைய பாசிச அதிகாரம் தான் இந்த சிந்தனை போலீஸ் செயல்படுற மாதிரி நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்குது. ஆனா இது ரெண்டையும் தனித்தனியா பார்க்கும்போது சிந்தனை போலீஸ் வேற ஒரு அதிகாரமாகவும் இந்த அதிகாரம் அடையக்கூடியது வேற ஒரு தன்மையானதாகவும் தெரியுமோ தனித்தனியா வாசிக்கும் போது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுதுங்க. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நம்ம தனித்தனியா வாசிக்கிற போது அந்த கருத்து நிச்சயமா உருவாகும். ஆனா இப்படி அந்த அமர்நாத்தினுடைய பார்வையிலிருந்து வர்ற பொழுது நாம் ஒரு பின்னோக்கி அந்த அதாவது நீங்க ஒரு வகையில ஹிட்லர் அப்படிங்கிற அந்த 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 கதாபாத்திரமோ அல்லது அந்த ஒரு தொகுதியினுடைய ஒரு இன்னொரு வடிவ உருவாக்கத்தினுடைய பகுதியாகவும் இது வந்து விடுற மாதிரி நம்ம வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த 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 இடத்துல இருந்து நம்ம பாக்குற போது அது ரெண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது சிந்தனை போலீஸ் அப்படிங்கிறது கூடுதலா நமக்கு அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி 2 தனித்தொகுதியாகவும் வாசிக்க முடியும். அப்படி வாசித்தாலும் கூட மீண்டும் அதனுடைய அப்போ வந்து ஹிட்லருங்கிறது அது ஒரு அதிகார தொகுதியாக நீங்க பாக்குற போது இது அதனுடைய பகுதியாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு அதாவது அதை ஒரு குறிப்பானுடைய தொகுதியாக, ஒரு குறியியல் தொகுதியாக நம்ம மாத்திட்டோம் சொன்னோம்னா, இந்த ரெண்டையுமே மாத்திட்டோம்னா அது கால இடங்களை கடந்து பயணிக்கக்கூடியதா மாறும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். வந்து நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா வாசிக்க முடியும். நிச்சயமா, நன்றி. மீண்டும் ஒரு கேள்விங்க. நீங்க இடுகுறி தன்மை இருக்கு இல்லைங்களா, அதை கடந்து காரணத்தை நோக்கி நகர்வதா சொன்னீங்க. பொருண்மை குறிப்பீடுங்கிறது காரணத்தை நோக்கி நகரதா சொன்னீங்க இல்லைங்க, கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஆனா இப்ப அந்த இடத்துலதான் எனக்கு கொஸ்டினா இருக்கு. இப்ப காரணத்தை நோக்கி நகர்தல்ங்கிறது இப்ப ஹிட்லருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அவருடைய குறிப்பீடுகள் எல்லாமே காரணத்தினால் உற்பத்தி செய்யப்படுகிறது, காரண குறிப்பீட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கு அப்படின்னா அதனுடைய விளைவுகளும் ஒன்றே போன்று இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, விளைவுகள் ஒன்றா இருக்கணும்னு இல்ல. அதாவது நீங்க ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு நபர் அல்லது ஒரு குறிப்பான் தனக்கான ஒரு குறிப்பீட்டை வந்து உற்பத்தி செய்யற போது, இப்ப நம்ம வந்து இப்ப கர்ணன் அப்படின்னு சொன்னோம்னே நமக்கு ஒரு குறிப்பீடு உருவாகுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஹிட்லருங்கிற போது ஒரு குறிப்பீடு தொகுதி வந்து நமக்குள்ள உருவாயிடுது. கர்ணன் அல்லது தர்மன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு குறிப்பீட்டு ஒரு தொகுதி வந்து நமக்கு தொன்மத்தினூடாக நமக்கு உருவாயிடுது. அப்போ அந்த மாதிரி ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு குறிப்பான் தனக்கான ஒரு குறிப்பீட்டு அர்த்தத்தை வந்து நிலைபெற உடையதாக அது மாத்துது. அது ஒரு காரண நிலையை தான் அது உற்பத்தி செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது மொழி வந்து எப்படி இடுகுறித்தன்மையில இயங்கக்கூடிய ஒரு நிலையில தான் மொழி வந்து இயங்குது. ஆனா இது ஒரு அதிகார கட்டமைப்பா இயங்குற போது அது காரணநிலையை உற்பத்தி செய்து அதுதான் இதற்கான ஒரு குறிப்பீடாக அது மாற்றுவதன் மூலமாக அது ஒரு முற்றதிகாரம் உடையதாக அது மாறுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சந்தேகம் தான் இந்த இடத்துல தாங்க. இப்ப ஹிட்லர் அந்த கதையில தன்னுடைய செயல்பாடுகள் வழி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹிட்லர் தானே உருவாக்கம் செஞ்சுக்கிறாரு அந்த காரண குறிப்பீட்டை, இல்ல வாசகன் அந்த காரண குறிப்பீட்டை தன்னுடைய மொழிக்கிடங்குல இருந்து உற்பத்தி செய்து கொள்கிறானாங்கிறத என்னுடைய கேள்வி. ஐயா நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஜவஹர் ஐயா மியூட்ல இருக்கீங்க நீங்க. அதாவது அமர்நாத் அப்படிங்கிற கேரக்டரினுடைய அந்த கூற்றில் இருந்தும் கூட நீங்க சொல்ற மாதிரி உற்பத்தி செஞ்சு கொள்ளலாம், அதுக்கான காரணத்தை உருவாக்கி கொள்ள முடியும். பணுவலுக்குள்ள இருந்தே சொல்றேன், பிரதிக்குள்ள இருந்தே கூட அப்படி நம்ம உருவாக்கி கொள்ளலாம். அல்லது அந்த இடத்துல இருந்து வாசக நிலையில அதை நம்ம இன்னும் கூடுதலா விரித்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க, நன்றி. நிதின் திருவரசு பேசுங்க நீங்க. ஐயா நிதின் திருவரசு ஐயா நீங்க பேசலாம்.
ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க. இது கேள்வியா எடுத்துக்கிறதா தெரியல. கருத்துருவம்னு வரும்போது இசை குறித்தான குறிப்புகளும் இந்த நாவல்ல இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அங்கங்க. அப்ப அந்த இசை குறித்தான பார்வைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்குமோன்னு பாக்குறேங்க. அது எடுக்கலாம், எடுக்கலாம். நான் அந்த மாதிரி பார்க்கல. நிச்சயமா எடுக்கலாம். அதுக்குள்ளேயும் என்ன ஒரு நுண்ணரசியல் இருக்கு. இப்போ ஓவியத்துல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையாடல் நேத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி இதுலயும் நம்ம எடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் அந்த மாதிரி பார்க்கல. நிச்சயமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம அது அந்த மாதிரி யோசிச்சோம்னா அது தெரியும். ஆனா அதை நான் அதை கவனத்துல எடுத்துக்கல. நான் பாக்குறேன். இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா சரி. நீங்க அத மாதிரி ஏதாவது சொல்ல முடியல? வேற யாரா உரையாடல்ல இருக்கிறவங்களும் மத்தவங்க சொன்னாலும் சரிதான். எனக்கு அது நான் அந்த மாதிரி பார்க்கல. நான் என்ன பாக்குறேன் அந்த மாதிரி. சரிங்க, சரிங்க. வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்குன்னு கேட்கலாம். முத்தையன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஐயாவோட பேசிக்கிறேன். ஐயா, என்ன அது அப்படின்னா, இப்ப கருத்துருவம்ங்கிறது வந்து அரசு எந்திரம் இயங்குவதற்கான மனித தன்னிலையை உற்பத்தி செய்து கொடுக்கிறது. கருத்துக்களின் தொகுதிகளால் உற்பத்தி செய்து கொடுக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க பள்ளி எப்படி இருக்குது அப்படின்னா, ஹிட்லர் வந்து பள்ளி ஹிட்லரை உருவாக்குதல்ங்கிறது அவனை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மாணவனா உருவாக்கல, அவனை வேறொன்றா உருவாக்குது. இப்ப இது கருத்துருவ இயந்திரம் அல்தூது சொல்வது போல வந்து அவனை ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி கொடுக்கல. இது வேற ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுது, ஒரு அதிகாரத்துக்கான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது கீழ்ப்படிதல் மற்ற விஷயங்களை அங்க உருவாக்கல ஹிட்லரை பொறுத்த வரைக்கும். ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் அவனை பள்ளிக்கு அவனுக்கு தொடர்பு இல்லாத தன்மையை உருவாக்குது. இது எதிர்நிலையா இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கருத்துருவ எந்திரங்கள் இவனை எதிர்நிலையா உருவாக்குதா, இல்ல அரசு எந்திரத்துக்கு சார்பானவனாதான் உருவாக்குதா? நீங்க சொல்ற கேள்விக்கு அந்த நாவல்லயே பதில் இருக்கு. அமரி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அது உதாரணம் ஒண்ணு வரும். அவங்க பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு சாமியார் வந்து எப்படி எல்லாம் நீங்க போகணும் வரணும், பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், பேருந்துல போற போது எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு அங்க வருது. அந்த இடத்துல எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறையை வந்து ஒரு சாமியார் வந்து சொல்றாரு. அப்போ ஹிட்லருங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இந்த ஹிட்லருங்கிற ஒரு குறிப்பான் அல்லது அந்த கேரக்டர் வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கும் இந்த சாமியாருக்குமான அந்த இன்னொரு குறிப்பானுக்குமான உறவு வந்து மிக நெருக்கமா வர்றதை நீங்க பார்க்க முடியும். அதனுடைய உருவாக்கத்தை தான் இந்த கதை வந்து ஹிட்லருங்கிற ஒரு கேரக்டர் வந்து எப்படி படிப்படியா வளர்ந்து அதனுடைய பகுதியா மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாசிக்கலாம். வந்து அதுக்கு நாவல்ல இன்னொரு அந்த இடத்த அமரியோட அந்த கதாபாத்திரத்தோட வச்சு பாக்குற போது அது தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்ப ஒரு முபின் சாதியா மேடம் சொன்ன மாதிரி ஒருவருடைய விருப்பம் வேட்கை அப்படிங்கிறது வந்து கருத்துருவ இயந்திரங்களால் ஒரு கருத்துருவ இயந்திரங்கள் அடைபடாமல் போனால் இன்னொரு கருத்துருவ இயந்திரங்கள் அது அடைபட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். எடுக்கலாம். அதுதான் வந்து நம்ம கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உடல்களாக நம்ம இருக்கிறோம். அதுதான் வந்து நிறைய உரைகள்ல இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஜமாலன் சார் அதை பத்தி விரிவாகவே எழுதியிருக்காரு. அப்படி நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. நன்றி. நன்றிங்க. ஐயா, ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இப்பநூலில் கலைத்து போட்டிருக்கும் பல குறிப்பான்களை இணைத்து வாசகர் துலங்கல் முறையில்தான் பொருண்மையை எட்ட வேண்டுமா? அதாவது கலைத்து போட்டிருக்கும் குறிப்பான்கள் அப்படிங்கிறது அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அதை நம்ம வந்து இணைத்து பார்ப்பதற்கான சில சில பொறிமுறைகளும் அது நம்ம நாவலுக்குள்ளேயே வருது. அதனால நம்ம இணைச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு நாவல்ல இருக்கு. எல்லாமே சிதறி கிடக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது.
ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சிந்தனை போலீஸ்ங்கிறது அது எப்படி வந்து அமர்நாத்தோட ஒரு ஒரு அந்த அந்த ஒரு ஒரு நபரோட ஒரு ஒரு அதிகார அரசு எந்திரத்தினுடைய ஒரு பகுதி வந்து எப்படி கண்காணிப்பு பொறுமுறையோட இணையுது அப்படின்னு அந்த நாவல்ல வருது. அதே மாதிரி ஹிட்லருங்கிற ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து எப்படி வளர்ச்சி அடைந்து ஒரு அதிகார இயந்திரத்தினுடைய பகுதியாக அது மாறுகிறது, அல்லது அதிகார இயந்திரத்தை அதிகார இயந்திரத்தினுடைய அதை இயக்கக்கூடிய ஒரு நபராக எப்படி அவர் மாறி வர்றாரு அப்படிங்கிற போக்கும் அந்த நாவல்ல இருக்கு. ஆனா இந்த இணைவு வந்து நம்ம பார்க்கறதுக்கான ஒரு சூழல் அந்த நாவல்ல இருக்கு. ஆனாலும் கூட பல இடங்கள் அது விலகி போறதாவும் இருக்கு. அதை நம்ம இணைச்சு பார்க்கறதுக்கான பொறிமுறையும் அதுல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஐயா மீண்டும் வர்றதுக்கு மன்னிக்கணும், ஒரு கூடுதல் விளக்கம் ஒண்ணு. நீங்க வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸை மட்டும் பார்த்துருக்கீங்க இதுக்குள்ள. ஆனா 2 கதையிலுமே ஹிட்லருடைய ட்ராக்லையும் சரி, அமர்நாத்துடைய ட்ராக்லையும் சரி, 2 இடத்துலயுமே ரெப்ரசிவ் ஸ்டேட் அப்பரேட்டஸும் வேலை செய்யுது, ஒடுக்கும் கருத்துருவ இயந்திரங்களும் வேலை செய்யுது. அப்படிங்கிறது நம்ம கூடுதலா சேர்த்து ஆராய்ச்சி பண்ணும்போது கூடுதல் விளக்கம் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு தோணல், ஒரு எண்ணம். பார்க்கலாம் நிச்சயமா பார்க்கலாம். பஞ்சாங்கம் பேசலாமா சார்? சொல்லுங்க சார். ஜவஹர் பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. எல்லாத்தையும் முதல்ல இருந்து எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொதுவா வந்து குறிப்பான் குறிப்பீடு அப்படின்னு சொல்லி இந்த நாவலை வந்து பொதுமைப்படுத்தி பேசுறது தான் அதிகமா இருக்க ஒழிய, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடப்பு அரசியலோட ஒரு பர்டிகுலாரிட்டி அதுக்குள்ள இருக்கு இல்லையா? இப்போ ஹிட்லர்னா அது யாரை குறிச்சு எழுதப்படுதுங்கிற பர்டிகுலாரிட்டி இருக்குல்ல, அந்த பர்டிகுலாரிட்டியை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய அரசியலோட அங்க இருக்கக்கூடிய மத அரசியல், இங்க இருக்கக்கூடிய சாதி அரசியல், கேக்குதா? ஹலோ ஐயா கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. கேக்குதா? இப்போ இந்த நாவல் வந்து ஒரு அடிப்படையில ஒரு பொலிட்டிக்கல் நாவல் தான். ஆனா அந்த பொலிட்டிக்கல் நாவல் ஜெனரலைஸ்டா சொல்லப்படுது, பொதுமைப்படுத்தி சொல்லப்படுது. ஆனா அது பேசுறது கேக்குதா? நீங்க பேசுங்க. அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொதுமைப்படுத்தி பேசப்படுறதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலாரிட்டி அரசியலை வந்து நம்மளுடைய உரையாடலுக்குள்ள அதை கொண்டு வரும் போதுதானே நாவல் வந்து இன்னும் பன்மடங்கு விரிவடையும். எனக்கு அதுதான், அது ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறது தான் எனக்கு ஒரு ஆதங்கமா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் கண்ணு முன்னாலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலில் இருந்துதான் இந்த நாவலே பறந்திருக்கு. எல்லா நீ ஹிட்லரா தான் சரி, அமர்நாத்தா தான் சரி, எப்படி இன்டெலெக்சுவல்ஸ் வந்து மன ரீதியா அவங்கள துன்புறுத்தப்படுறாங்க, அதையும் மீறி சில எப்படி கொல்லப்பட்டிருக்காங்க, 8 பேர் கொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல்ஸை வந்து ஒடுக்கி அவங்கள மௌனமாக்குவதற்கு நடக்கக்கூடிய அரசியல், இதுல இருந்துதான் இந்த நாவல் பிறந்திருக்கு. அந்த வேதனையில இருந்துதான் இந்த நாவல் பிறந்திருக்கு. ஆனா அந்த பர்டிகுலாரிட்டில இருந்து ஒரு ஜென்ரலா நாவல் வந்து ஒரு புனைவு வழியை கட்டமைக்குது. ஆனா அதை குறித்த உரையாடுகிற நாம் வந்து அந்த பர்டிகுலாரிட்டியை நோக்கி நாவலை மறுபடியும் திசை திருப்பி அதை உரையாடலை வளர்த்தெடுத்தா தானே நாவலினுடைய உண்மையான விளைச்சல் வந்து கிடைக்கும். நீங்க அந்த பர்டிகுலாரிட்டிக்குள்ளே போகாம சென்ட்ரலைஸ் பண்ணி குறிப்பான் குறிப்பீடு இப்படியே பேசுவதனால நாவலினுடைய முழு நோக்கமும் நம்முடைய உரையாடலுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய கேள்வின்னு வைக்கிறேன். நான் பொதுவாகவே இன்னைக்கு ஜவஹர்னு இல்லை, பொதுவாகவே இந்த உரையாடல் எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் வரேன். ஏன் இன்னைக்கு
இந்த பர்டிகுலாரிட்டி பற்றி பேச மாட்டேங்கிறது தான் எனக்கு என்னுடைய இது. நன்றி. ஜவஹர்லையா ஜமாலன் சார் பேசட்டும். ஜமாலன் பேசுங்க சார். இல்ல நான் பஞ்சாங்கம் சார் சொன்ன கருத்து வந்து ஒரு முக்கியமான கருத்து தான். ஏன்னா அந்த நாவல் வந்து எந்த சூழல்ல உருவாக்கப்பட்டு எந்த சூழல்ல எழுதப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை குறித்து நாம வந்து அதை பர்டிகுலரைஸ் பண்ணி பேசலாங்கிறத. ஏன்னா டெக்னிக்கலாகவே தான் நான் கேட்ட 2-3 கூட்டங்களும் நேற்று நம்ம இவரு கொஞ்சம் அதை பற்றி பேசினார், இடதுசாரி அரசியல் விஷயங்களை. இருந்தாலும் அந்த குறிப்பான அரசியல் குறித்து நம்ம வந்து பேசணுங்கிறத வந்து கவனத்தில் தான் எடுத்துக்கணும். சார் சொல்கிறது கரெக்டு தான். நான் பஞ்சாங்க சாருக்காக ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்கிறேன். நான் வந்து ஒரு இது குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் சார். இதில் புத்தகம் பேசு இதழில் ஒரு அறிமுக கட்டுரை எழுதியிருக்கேன். அது வந்து அந்த நாவல் வந்த உடனே எழுதுனது இம்மிடியேட்டா. அதுல வந்து படிச்சிருக்கேன் நினைக்காத. ஆமா, அதுல ஓரளவு இந்த அரசியல் நிகழ்கால அரசியலோட தொட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. பட் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத அதை வந்து அதை அக்செப்ட் பண்றதுக்காக தான் நான் பேசுறேன், வேற ஒண்ணும் இல்லை. வேற ஒண்ணும் செய்திகள் இல்லை சார். மற்ற ஜவஹர் நீங்க சொல்லலாம், பேசுங்க நண்பர்கள் பேசட்டும். நன்றி, இருவருக்கும் நன்றி. பஞ்சாங் சார் சொன்ன கருத்து அது மிக சரியான கருத்து. அதாவது நம்ம இந்த நாவலினுடைய தோற்ற பின்புலம் என்பதே நம்ம பார்த்தோம்னா சமகால அரசியல் பின்புலங்களில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு புனைவாக அது மாறி இருக்கு. ஆனா இந்த நாவலை நம்ம அதுக்கான தோற்ற பின்புலத்தினுடைய அடிப்படையில் இருந்து நம்ம பார்க்கறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனா நீங்க சொல்றது போல பஞ்சாங்க சார் சொல்றது போல இதை வந்து பல நுண் அழகுகளால் இன்றைக்குள்ள ஒரு அதிகார பொறிமுறை என்பது எப்படி பல நுண் அழகுகளால் வந்து பின்னி பிணைந்து இருக்கிறது. அதைத்தான் நம்ம வந்து அதை வந்து பைனரியா மட்டும் பார்க்காம பல நுண் அழகுகளால் எப்படி வந்து எங்க சாதி, மதம், மொழி, இனம், இப்படி பல அதைத்தான் நம்ம வந்து ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்ரேட்டர்ஸினுடைய கூட்டிணைவாக நம்ம அதை இன்னும் துலக்கமாக சொல்ற போது இன்னும் நல்லா இருக்கும். வந்து அப்போ அதை இன்னும் இப்ப நீங்க சொல்றது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து விளக்கலாம். சாதி ரீதியா எப்படி இருக்கு, மத ரீதியா அது எப்படி இயங்குகிறது, அதே போல வந்து வேற மற்ற வடிவங்கள்ல எப்படி வந்து அது செயல்படுகின்றது, அதனுடைய இயங்கியல் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்குற போது இன்னும் அது வந்து இன்னும் கூர்மை அடையும். ஆனா நான் வந்து சொன்னது என்னன்னா, இது அது நாவல்ல அதனுடைய சில ஒரு அங்கங்கே சில குறிப்புகள் போல அது போய்கொண்டிருக்குது நாவல்ல. ஆனா இதுல இருந்து நான் வந்து என்ன இங்க எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, இதை வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்றதன் மூலமாக அரசு எந்திரத்தினுடைய அமைப்பு முறை என்பது சமகாலம் மட்டும் இல்ல, பொது நிலையிலே நம்ம வருகின்ற பொழுது அரசு எந்திரமோ அரசும் மதமும் வந்து கூட்டிணைவாகத்தான் இயங்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல அரசு எந்திரம்ங்கிறது எப்படி கருத்துருவ எந்திரங்களின் ஊடாக தன்னை வரலாற்று காலந்தோறும் தொடர்ச்சியாக கட்டமைத்து கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்ம பார்க்கிற பொழுது சமகாலத்தினுடைய பார்வை இன்னும் கூடுதல் அழுத்தம் பெறும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணுங்கிற அடிப்படையில தான் நான் அதை வந்து அந்த பொதுமைப்படுத்தலுக்கான இடத்த வந்து நான் சொன்னேன். வந்து கால இடைவெளிகளை கடந்து நாம் அங்கிருந்து வர்ற பொழுது நாம் திடீரென்று இன்றைக்கான ஒரு அதிகார அமைப்பு முறை மட்டும் திடீரென்று வந்து விடவில்லை. ஆனா இதற்கான ஒரு மாதிரி வரலாற்று காலந்தோறும் ஒரு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே தான் வருகின்றது. எனவே அதனுடைய நீட்சியாக இதை நாம் வாசிப்பதற்கான வாய்ப்பு, அதை நம்ம கூடுதல் கவனம் செலுத்துற போது சமகாலத்திற்கான பார்வையும் இன்னும் கூடுதல் அழுத்தம் பெறும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி பொதுமைப்படுத்தினாங்க சார். வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமாக அது கூடுதல் அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நிச்சயமா. சரி சரி. அதுதாங்க சார். இப்ப நம்ம சங்க பாடல இப்ப உங்களுக்கே தெரிய வந்து அரசன் வந்து பகை நாட்டை அழிச்சான், சூறையாடனாங்கிறதெல்லாம் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பாடக்கூடிய கவிஞர்கள்லாம் புலவர்கள் இருக்காங்க. கபிலர், பரணர் எல்லாம் அப்படி புகழ்ந்து பாடி எழுதுறாங்க வந்து. அதே மாதிரி சமய இலக்கியங்கள்ல வர்றத வந்து ஜைன பௌத்த மரபுகளை வந்து எப்படி நம்ம துடைத்து அழிக்க வேண்டும் என்ற மரபுல எல்லாம் வருது. அது மாதிரி நம்ம வர்றது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு அரசு இயந்திரத்தினுடைய ஒரு பகுதியாக எப்படி கருத்துருவ இயந்திரங்கள் வந்து பொது வெளியில வந்து ஒரு கட்டமைப்பை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாசிக்க முடியும்.
அதாவது ஒரு சம்பாலாவின் அப்படிங்கிற பிரதியின் ஊடாக சங்க பிரதிகளை கூட இது மாதிரி நம்ம வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம், அல்லது சமகால ஒரு நிலையும் ஊடாகவும் இப்படி எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கறதுக்கான ஒரு வாசிப்பாக இந்த சம்பாலாவை ஒரு மாதிரியா நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி தோணுதுங்க சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க கருத்து உருவாக்கம் போன்ற இந்த ஸ்டேட் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ரொம்ப வலுவாக மனிதர்களுடைய தன்னிலைகளை உடலை அமைக்குது அப்படிங்கிறதுல நான் கருத்து வேறுபாடு இல்லை. எப்படி ஒவ்வொரு இந்த ஸ்டேட் ஆப்பரேட்டர்ஸும் இன்னைக்கு எப்படி வடிவமைச்சுக்கிட்டு இருக்குது, என்னென்ன தந்திரங்களை நீ கையாண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசணும் இல்லையா? நம்ம சமகாலத்துல நம்ம கண்ணு முன்னால நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கண்ணு முன்னால ஒரு ஹிட்லர் உருவாகிட்டு இருக்காரு. நம்ம கண்ணு முன்னால மதம் என்கிற ஒரு அப்பரேட்டஸ் வந்து மிக தீவிரமா தன்னிலைகளை வடிவமைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம கண்ணு முன்னால சாதிங்கிற ஒரு அப்பரேட்டஸை வந்து இந்த ஆதிக்க அரசாங்கம் கண்ணு முன்னால பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, தன்னிலைகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அதை எடுத்துக்காட்டோடு பேசலாம் இல்லையா? இன்னைக்கு நமக்கு மீடியாவிட்டிருந்து பல நிகழ்ச்சிகள் கண்ணு முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யணும் தெரியாம திகைச்சுக்கிட்டு போய் நின்றுகிட்டு இருக்கிறோம். அதை வந்து இங்க பேசணுமா இல்லையா? பொதுவாகவே பேசிட்டு போறோம் அப்படிங்கிறதுதான். இப்ப நீங்க நான் ஜவஹர் மட்டும் சொல்லலை, கற்றாளர்கள் பெரும்பாலும் அப்படித்தான் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிறதான் நான் கவனிச்ச வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்குது. அதுக்காகத்தான் சொல்றேன் நான். இன்னைக்கு நடக்கும் நடைமுறை சான்றோடு பேசுங்களாமே. அன்பரசு தோழர் பேசுங்க. அன்பரசு தோழர் பேசுங்க. ஹலோ, அந்த சார் வந்து சொன்னாங்க, இப்ப நேத்து நான் கொஞ்சம் பேசினேன். அதாவது நான் வந்து நல்லா பேசுனேன்னு நான் சொல்ல வரல, அது எனக்கு அப்படியும் தெரியல. ஆனா நான் வந்து ஒரு சொல்லுகிற மாதிரி சில அரசியல் நடப்பரசியல் குறித்து அது எப்படி தனியால அது வந்து கருத்து போராட்டத்துல எப்படி நடக்குதுன்னு தான் நான் பேசினேன். சார் நேரடியா பர்டிகுலரா சொல்லணுமா அப்படி சொல்லலன்றாரு. நான் நேரடியா மோடி பேரை சொன்னேன், நேரா இந்திய தேசியம்னு சொன்னேன், மாற்றா தமிழ் தேசிய கருத்துருவ வேணும்னு சொன்னேன். ஒருவேளை நான் அப்படி ஏன்னா இடதுசாரியின் பார்வையில அப்படி ஒருவேளை நான் அரசியலாக்க அதை எதிர்கொண்டிருக்கேன்னு நம்புறேன். ஒருவேளை அது எந்த இடத்துல விடுபட்டுக்குச்சுன்னு சார் சொன்னார்னா நான் அதை செழுமைப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவும். இல்ல, அது பர்டிகுலர் நிகழ்ச்சிகளோட பேசணும்னு சொல்றேன். அதாவது நீங்க பொதுவா பேசுனீங்க, நான் முழு பேச்சு உங்க பேச்ச கொஞ்சம் நேற்று கேட்கல. அன்பரசு பேச்ச வந்து இன்னைக்கு ஜவஹர் பேச்சை கேட்ட மாதிரி முழுசா ஒன்று விடாம கேட்கல. கெஸ்ட் இடையில வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் இடைவிட்டு தான் கேட்க முடிஞ்சது. நான் அதனால ரொம்ப இடதுசாரிகள் பார்வையில் சம்பாலா அப்படின்னு அந்த தலைப்பே நான் வந்து சரி இந்த அரசியல் பேசுவீங்க அப்படின்னு தான் நினைச்சேன் நான். அதனால அதை முழுசா கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அது முழுசா கேட்க முடியாதபடி கெஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் அது போயிடுச்சுது. அது பேசுறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா அதை கூட இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து மிக கான்சியஸா இன்னைக்கு இந்த ஸ்டேட் அப்பரேட்டஸ் வந்து மிக கான்சியஸா இயங்குது, வெல் பிளான்டா இயங்குறாங்க. அது எப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டு காட்டி நம்ம விளக்க முடியும்? அவ்வளவு கிளீனா செய்யறாங்க. அதை கொண்டு வந்து இணைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேச்சுல. அப்பதான் நாவலுக்கு வந்து இன்னும் பல வெளிச்சம் கிடைக்கும். சார் கந்தசாமி பேசுறேங்க சார். டைம் இருக்கு ராஜா, ஒரு நிமிஷம் தான். இல்ல சார் பஞ்சு சார் சொல்றது என்னுடைய சாராம்சமா நான் எதை கருதுறேன்னா, நம்ம டிஸ்கோர்ஸை வந்து அறிவுத்தளத்துக்கு கொண்டுட்டு போயிடுறோம் தோணுது. அறிவுத்தளம் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும், ஆனா அமைதி ஆயிரும். இன்னைய சூழ்நிலையில வந்து ஒரு வகையான வீச்சு உணர்ச்சி நிலைகளுக்கு வந்து நாம வந்து அதாவது பாசிட்டிவான அதாவது பாசிசத்துக்கு எதிரான ஒரு உணர்ச்சி நிலைகளாக திரள வேண்டிய உதவும் இருக்கு.
அதை வந்து ஒரு புனைவு அல்லது ஒரு படைப்பு அல்லது ஒரு பணுவல் வந்து நமக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. சார் சொல்ற மாதிரி நம்முடைய எல்லா இதுவுமே அந்த பணுவலினுடைய கட்டமைப்பு பத்தி பேசுதே தவிர பணுவலினுடைய உயிர்ப்பான சாராம்சம் அதை எதோட கொண்டு இணைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு. இதை அப்படியே கட் அண்ட் ரைட்டா வந்து அறிவு உணர்ச்சின்னு பிரிக்க முடியாது அப்படின்னா கூட வந்து நம்முடைய போக்கு என்பது வந்து அறிவார்ந்த தளத்தை முதன்மைப்படுத்துவதாகவும் இந்த உணர்வு தளத்தை வந்து கொஞ்சம் வந்து கீழே வைக்கிறதாகவும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த உணர்வு தளத்துக்குள்ளார சாரோட பேச்சிலேயே கூட அந்த ஆதங்கத்துல கூட வந்து அந்த உணர்ச்சியினுடைய ஒரு இது வந்து இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அதை நோக்கியும் திருப்ப வேண்டியதா இருக்கு அப்படின்றதுதான். இது இப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. நன்றிங்க ஐயா. சரி, கந்தசாமி சொன்னது சரி. அதுதான் என்னுடைய ஆதங்கம், வேற ஒண்ணும் இல்லை. முத்தையன், ஹலோ. பேசுங்க. முகையொலி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் கவனிங்க முத்தையன். முகையொலி பேசுங்க. முகையொலினா அருள்மணிங்க, நான் அருள்மணி பேசுறேன். ஐயா பேசலாமா? பேசுங்க அருள்மணி. ஐயா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின கருத்துக்களுடைய ஒரு சில விடுபட்ட இதை மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இதுல வழங்கக்கூடிய கட்டுரையாளர்களும் சமகாலத்துல ஆய்வாளரா இருக்கிற அதே வேளையில இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய கருத்துருவ எந்திரங்களின் ஒரு பகுதியா இருக்கிறதுனாலையும் இதை வெளிப்படையா பேச முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த மாதிரி கேக்குதா? ஐயா பேசுங்க. கேக்குதுங்க. அந்த மாதிரி யாரும் இங்க இல்ல. இங்க பேசுற எல்லாருமே வந்து அப்படி எல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. நம்ம வந்து ஒரு இலக்கியத்தை குறித்த உரையாடலை தான் செய்யறோம். அப்படி இப்ப தயங்குறவங்களும் அப்படி என்ன ஆகுமோ ஏதோ ஒண்ணு பயப்படுறவங்க மாதிரி யாருங்க கட்டுரைகளை யாரும் வாசிக்கிறா ஆட்கள் இல்லை. ஜவஹரோ, நண்பர் ஜமாடனோ யாரும் அப்படிப்பட்டவங்க யாரும் இல்லை. இல்ல அதுல தயங்குற மாதிரியான நாவலே வெளி வந்துருச்சு. அப்ப நாம தயங்கி என்ன பண்ண போறோம்? நம்ம தயங்கி என்ன பண்ண போறோம்? அதனால அப்படிலாம் இல்ல. நாவல் ஆல்ரெடி எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாகவும் இப்ப உண்மையில நம்ம நாவலை வந்து மூடி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த நாவலை நீங்க படிச்சுட்டீங்கனாலே இது பெரிய விஷயம் தான். அதே ஒரு பெரிய எதிர்ப்பா தான் அந்த நாவல் வெளிப்படையாக தான் சொல்லுது. நான் வேணா ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு படிக்கிறேன், கேளுங்க. உலகம் முழுவதும் எதேச்சதிகார போக்குள்ளவர்கள் தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஜனநாயக பண்புகளை தோண்டி புதைக்கும் நபர்களும் இயக்கங்களும் வெற்றி பெற்று வருகிறார்கள். தங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் மக்கள் அந்த எதேச்சதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதை விலக்கி கூறுவதற்கு இன்றைய அறிவுத்துறை வளரவில்லை போலுள்ளது. இது அந்த நாவலோட ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. இது வெளிப்படையா இருக்கு. இன்னைக்கு ஜனநாயகம் நம்ம பேசுறோம், ஆனா தொடர்ந்து பாசிச சக்திகள் தான் வெற்றி அடைந்து கொண்டே வருகிறார்கள். உண்மையிலேயே மக்கள் எல்லாம் பாசிச ஆயிட்டாங்களா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்கான அறிவுத்துறையே நம்மள்கிட்ட இல்லையே. ஏன் அது வளராம இருக்குங்கிற கேள்விதான் வருது. ஸோ அதனுடைய ஒரு வளர்ச்சியாக தான் இந்த தொடர் உரையாடல் நம்ம நிகழ்த்துறோம். இந்த தொடர் உரையாடல் மூலமாக அந்த லேயர் அந்த 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 ஏரியாவிலேருந்து வெளியில வந்து இதையெல்லாம் வெளிப்படையாக நாம பேசணும். உண்மையிலேயே சமூக ரீதியான ஆய்வுகளை இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் மக்கள் திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட இயக்கங்களையே ஆதரிக்கிறாங்க, குறிப்பிட்ட மனநிலை உண்மையிலே அப்படிதான் இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்களாங்கிற கேள்வியும் இந்த நாவல் எழுப்புது. ஏன்னா இதுல ஊடகங்கள் எப்படி பொய்யை பரப்புகிறது. இப்ப இந்தியா முழுவதும் ஒரு இந்துத்துவ மனோபாவம் வந்து விட்டது, இந்துத்துவ மனோபாவம் பெரிய அளவில் ஆதரவு பெற்று விட்டது, இந்துத்துவ கருத்தியல் வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்ற கருத்து ஊடகங்கள் கட்டமைக்கிற கருத்தா உண்மை கருத்தானே இன்னைக்கு நம்மளால அறிய முடியாது. இந்த பேரடாக்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா ஊடகங்கள் தொடர்ந்து அதுதான் ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அப்பரேட்டஸ்ன்னு சொல்றோம். மக்களை தன்னிலையை வந்து ஒரு பொய்யான கருத்துக்களை பரப்பி அதற்கு ஏற்ப கட்டமைக்கிற வேலையை அவங்க செய்யறாங்க. அதனால இன்றைக்கான அரசியல் போக்கில் இருந்து தான் இந்த நாவல் எல்லாவற்றையும் முன்வைக்குது. அதுல வந்து அந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்ப தமிழவன் சாரோட நாவல்ல வார்சாவில் ஒரு கடவுள், அந்த நாவல்ல இருந்த அளவுக்கு இதுல ஒரு இலக்கிய கலை போன்ற அம்சங்கள் பேரளவில் இதுல கொஞ்சம் இல்லை என்றாலும் கூட இந்த நாவல் வேறு ஒரு வகையில் மிக முக்கியமான ஒரு நாவலாக இருக்குங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சமகாலத்திற்கு ஒரு கலைஞனாக ஒரு
இலக்கியவாதியாக எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து இந்த நாவல் கரெக்டாக செஞ்சு காட்டியிருக்கு. ஒரு ஒரு ப்ராக்டிஸாகவே இது கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளோதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நண்பர்கள் பேசுகிறேன். ஜமாலன் சார் சொன்னது ரொம்ப சரி. அவர் சொன்ன அந்த அதே மேற்கோள் இருந்து தான் நான் உரையாடலை தொடங்கினேன். அதாவது ஒரு அறிவு சார்ந்த ஒரு உரையாடல் நம்ம இடையே வளரவில்லை அப்படிங்கிற ஒரு இடம் தான் அந்த அடிப்படை. அப்போ நம்ம என்னன்னா இந்த இடத்துல உணர்ச்சி அறிவு அப்படிங்கிற 2 இடத்த நம்ம வச்சு பார்க்கிற போது உணர்ச்சி ரீதியாக நம்ம ஒரு இணைவதை விடவும் அறிவு ரீதியான ஒரு இவை குறித்த ஒரு அமைப்புக்குள்ள எப்படி நுண்ணு அரசியலா அது இயங்குது அப்படின்னு பாக்குற போது தான் நம்ம இந்த கருத்துரைந்திரங்கள் பஞ்சு சார் சொன்ன மாதிரி ஜாதி, மதம், மொழி, இப்படி பல நுண்ணு அழகுகள் வந்து திட்டமிட்டு எப்படி மல்டிநேஷனல் கம்பெனிகள் எப்படி கார்பரேட் எப்படி இது கூட சேர்ந்து கூட்டணிஞ்சு செயல்படுது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இயற்கை வேளாண்மை அளிப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு ஊடகங்கள் எப்படி இது கூட இணைஞ்சு செயல்படுது அல்லது எல்லாத்தையும் மூடி மறைக்குது, சினிமா, இப்படி பல விஷயங்கள் எப்படி ஒன்னோடு ஒண்ணு பிணைந்திருக்கிறது என்பதை குறித்த ஒரு அறிவு ரீதியாக அல்லது அறிவார்த்த நிலையில் எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய ஒரு போக்கு இன்னும் நமக்கு வளரலை அப்படிங்கிறத இந்த நாவல் வந்து சொல்லுது. எனவே அந்த நிலையிலிருந்து இந்த விவாதத்தை நம்ம தொடங்கி அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவையை தான் வந்து பஞ்சாங்க சார் சொல்றாரு. அது நம்ம இந்த தளத்திலிருந்து இன்னும் விரிவாக்கி நம்ம அந்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போற போது இன்னும் அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நிதியின் திருவரிசையா பேசுங்க நீங்க. இன்னைக்கு திராவிட அரசினுடைய உருவாக்கத்தை நேரடியா இந்த நாவல் பேசுது. அதே சமயத்துல இந்தியாவினுடைய பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய மத பிரச்சனையை பற்றி பேசுது. இதை பத்தியான விளக்கமான அமைப்புகளை உள்ளால இருந்து பேசுது. ட்ரம்ப் வரைக்கும் இன்னைக்கு இதுல மாற்று அரசியல பேசுது. அதே சமயத்துல இன்னைக்கு இல்ல, இன்னும் 25 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய புதுமையான வேற அரசியல் விவாதத்தையும் விரிவுபடுத்துகிற மாதிரியான பேசு இந்த நாவலுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ட்ரம்போட அரசியலை பேசி முடிச்சுட்டு பிறகு இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு பெரிய ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தன் வந்து குடும்ப ஆட்சி ஆண்டானா அங்க வந்து மாற்று அரசியலா உள்ள கொண்டு வர முடியும் இந்த நாவலுக்குள்ளால. அந்த இடம் தான் இந்த நாவலோட இடம். இங்க இன்னைக்கு திராவிட அரசியல ஸ்டாலின் பேர் வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தொண்டர்கள்லாம் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காங்க. கர்நாடக ஸ்டாலினுக்கும் இங்க தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டாலினுக்கும் என்ன உறவுன்ட்டு அவரோட தொண்டர்களுக்கு இன்னைக்கு தெரியாது. கருணாநிதி பேர் வைக்கும் போது அவர் மகனுக்கு வேண்டாம் ஸ்டாலினோட உணர்வுகளை தெரிஞ்சு வச்சிருக்கலாமே தவிர உண்மையா ஸ்டாலினுக்கே அந்த உணர்வு இருக்குதான்னா இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு தலைவனா அவன் இருக்கான். அந்த பக்கம் பிஜேபி வேலை எடுக்கும் போது இவனும் வேலை எடுத்து தலையிறான். இதையெல்லாம் நம்ம பேசணும். வெறுமனே நாவல்ல பன்மைத்துவம் இருக்குது, ஒருமைத்துவம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது பேசுறது மூலமா இதை நம்ம எப்படி வளர்த்தெடுக்க போறோம்? ஒரு பிரதி அடுத்த கட்டத்துல அடுத்த அரசியலை மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கிறதுக்கான தளத்தை நம்ம விரிவாக்கணும். பின்னாடி பேசுறவங்க இதெல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்தா நல்லா இருக்கும். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாலிசியா தான் போயிட்டு இருக்கு. பஞ்சாங்க சார் சொன்ன மாதிரி நம்ம வேற ஒரு பாதையில இதை கொண்டு போறோம். ஆனா அத்தனை பாதையும் இருக்கு. அத்தனை பார்க்கக்கூடிய பார்வைக்கும் இந்த பிரதி இடமளிக்குது. ஒரே வகையான இடமளிக்கக்கூடியது அல்ல. இது பல மாற்று பார்வைகளுக்கான இடமளிக்கக்கூடிய ஒரு அகலமான ஒரு பிரதியா இருக்குது. பிரதி தரக்கூடிய இன்பம் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து பிரதியோட விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ராஜா பேசுங்க. நன்றிண்ணே. இப்ப ஐயா பேசுறது இது வரைக்கும் தொடர்ச்சியா பேசுறதுல ஒரு சில கருத்துக்கள் என்ன அப்படின்னா, தோழர் தமையந்திய அவங்க வெளிப்படையா சில விஷயங்களை பேசினாங்க. உங்களுக்கு அந்த கட்டுரையை மீண்டும் ஒரு முறை எடுத்து பார்த்தா தெரியும். பாலியல் இந்த பாசிச ஆட்சியில பாலியல் சிக்கல்கள்லாம் எடுத்து வச்சு பேசினாங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால. இப்ப அடுத்து 2 தலைப்புகள் வருது. ஒண்ணு சம்பாலா ஒரு உண்மையான யதார்த்தம் அப்படின்னு, ஒண்ணு தீக்கனாவின் நிமித்தம் அப்படின்னு ஒரு 2 தலைப்பில் அடுத்தடுத்து தொடர்ச்சியா வர இருக்கு. இது 2 தலைப்புகளும் கிட்டத்தட்ட வந்து இந்த விஷயங்களை எல்லாம் தொற்றும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க கவனப்படுத்தி தான் இந்த விஷயங்களை பண்ணணும். ஆனாலும் பேசுறவங்களை பொறுத்து அது மாறுபடக்கூடியது. ஆனா அந்த தலைப்பு அது கிட்டத்தட்ட நீங்க நினைக்கிற இடத்துக்கு வந்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நாங்க கொள்றோம். நம்ம நிகழ்ச்சியினோட வேற ஏதாவது இருந்தா கேள்வி இருந்தா தொடங்க முத்தையன், அப்படி இல்லைன்னா முடிச்சிடலாம். ஏன்னா நேரம் வந்து ஒரு கேள்வி இருக்கு. குமரன் பெரியசாமி சொல்லியிருக்காரு,
நாவலுக்குள் கதை மாந்தர் தேடிக்கொண்டிருக்கும் சம்பாலா என்ற குறியீடு கடைசியில் பெரியாரின் வெங்காயம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜவஹரையா. வணக்கம். சொல்லுங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பெரியாரின் வெங்காயம் தானான்னு சம்பாலாங்கிறது இந்த கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, சம்பாலா அப்படிங்கிறது ஒரு தொன்ம கதையை எடுத்துக்கிட்டு அது வெங்காயம்னு சொல்ல முடியாது. அது வெங்காயம் போல அது, அதாவது ஐயா வீடியோக்குள்ள வாங்கயா, வீடியோ ஆன் பண்ணுங்க. அதாவது சம்பாலா அப்படிங்கிறது அது ஒரு தொன்ம கதையா நம்ம தொன்ம கதையா தான் இந்த நாவல்ல வருது. அப்போ இந்த சம்பாலா அதுக்குள்ள போனா எல்லா அதிகாரமும் தனக்கு கிடைச்சிரும், அதிகாரத்தினுடைய மையமா அது இருக்கு அப்படின்னு நம்ம வர்றபோது இங்க அதிகாரத்தினுடைய வடிவமா தான் நம்ம அங்க இந்த நாவல்ல வருது. அப்படித்தான் நம்ம பாக்குறோம். எனவே அதை அந்த மாதிரி பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. அல்லது அந்த விஷயம் எனக்கு கேள்வி அதை இன்னும் அவரே அதை விளக்கிய சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படித்தான் பாக்குறேன். அல்லது மற்றவங்க யாராவது சொல்லலாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வேற யாராவது சொல்லலாம் தெரிஞ்சா. அவரே யூடியூப்ல போட்ட கட்டுரைக்கு பதில் எழுதி, யூடியூபுக்கு போட்டிருக்கிற கட்டுரைக்கு பதில் எழுதி இருக்கும் போது சம்பாலான்றது இன்னைக்கு கைலாசாவை ஞாபகப்படுத்துதுன்னு போட்டிருந்தாரு. அது ரொம்ப நகைப்புக்குரியதா இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு மாதிரி தோணுச்சு. இப்ப திருவரசு ஸ்டாலின் என்பதை இணைத்தது மாதிரி இங்க இருக்கிற சம்பாலா இன்னைக்கு சொல்லப்படுற, இன்னைக்கு கைலாசான் ரொம்ப பேசப்படுற அந்த இதோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கிறதாகவும் இருக்கு. நன்றிண்ணே, நன்றி. இப்ப நிறைய கேள்விகள் இருக்கு. மீண்டும் விவாதத்தை பேசுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது சம்பாலா கைலாஸ் இந்த மாதிரி ஒப்பீடுகள் ஒரு சிக்கலான விஷயம். ஏன் நம்ம சிக்கலான விஷயம்னு சொல்றோம்னா, அது ஒரு சம்பாலா என்பது ஒரு இடம் குறித்த விஷயமே இல்லை, அதிகார மையம். நீங்க ஒரு ஆன்மீகத்தின் அதிகார மையமாக கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். நீங்க சம்பாலா என்ற இடத்தை அடைந்து விட்டால் உலக ஆன்மீக குருவாக கூட நீங்க மாறலாம், அல்லது உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிகாரியாக கூட வரலாங்கிற மாதிரியான ஒரு தொன்மத்திலிருந்து தான் அது பேசப்படுது. வேணா அவர் சொன்ன அந்த வெங்காயம்ங்கிற இதை அது ஒன்றுமில்லாத ஒன்றை பெரிதுபடுத்துகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வேணா அதை நம்ம எடுத்துக்கலாம். பெரியார் சொன்னா உரிக்க வெங்காயம் கடைசியில் ஒன்றும் இருக்காதுன்னு. இதே மாதிரி சம்பாலான்னு ஒரு ஒன்றுமில்லாத ஒரு அதிகார மையத்தை இவங்களாகவே கட்டமைத்து எல்லோரும் அந்த அதிகாரத்தை மையத்தை நோக்கி திருப்பப்படுகிறார்கள், அதை நோக்கி ஒரு விருப்பத்தை வேட்கையை வரவழைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி நம்ம நிதின் திருவரசு சொன்ன அந்த ஸ்டாலின் ஒப்பீடு கொஞ்சம் வினோதமான ஒப்பீடாக தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா ஹிட்லர் என்பதை ஜெர்மானிய ஹிட்லர் என்பதற்கு நிறைய விஷயங்களை இங்கே தொடர்ந்து அந்த நாவல் நிறைய இடங்களில் அதுக்கான ஸ்ட்ரேஸ் தடம் இருக்குது அந்த நாவலுக்குள்ள. அது எந்த ஹிட்லரை சொல்கிறாங்க, இங்கே எந்த ஹிட்லர் அது கோடிங் பண்ணுதுன்னு அதில் ஒன்றும் ஒரு பெரிய நாவலுக்குள்ள பெரிய குழப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஸ்டாலினுக்கு ஜோசப் ஸ்டாலினை பற்றி தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்கிறோம்னா, நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். குமரிமுத்துன்னு ஒரு நகைச்சுவை நடிகர் திருவாசகம் இது போன்ற சைவ சித்தாந்த இலக்கியங்களையும் தமிழ் சங்க இலக்கியத்திலேருந்து தொடங்கி 10 பாட்டு எடுத்ததெல்லாம் அடித்து பின்னி உதறாரு. ஆனால் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் குமரிமுத்துவை காக்கான்னு சிரிக்கிற ஒரு சிரிப்பு நடிகராக தான் நமக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் தெரிந்ததை வைத்து மட்டுமே பேச முடியாதுங்கிறதுனால சொல்கிறேன். ஒருவேளை ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் இங்கே முக்கியமான அந்த ஒப்பீடு ஒரு வினோதமாக தான் இருக்குது. நன்றி. நீங்கள் தொடருங்க. அன்பர் செய்ய பேசுங்க. ஹலோ ஹலோ பேசுங்க, கேக்குதுங்களா? அதான் தோழர் ஜமால் அதை சொல்லிட்டாரு. இப்ப ஒரு இலக்கிய போட்டு ஒரு நாவலை பத்தி பேசுறோம். அப்ப அந்த ஐயா பஞ்சாங்க ஐயா சொல்றதா இருக்கட்டும், நிதின் திருவரசு அவர் சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அரசியல் நடவடிக்கைக்கான ஒரு விஷயம். இப்ப ஸ்டாலின் விமர்சிக்கிறாரு. ஸ்டாலின் நம்ம ஒன்னும் பாதுகாக்க வேண்டியதில்லை. ஆனா ஒரு இலக்கிய கூட்டத்துக்குள்ள ஒரு நாவலை பத்தி இவ்வளவுதான் பேச முடியுது. ஒரு நடவடிக்கை எல்லாரும் ஒரு கட்சியில தான் சேரணும். இப்ப ஒரு மாற்றம் சொல்லணும். ஏற்கனவே ஒரு மாற்று இல்லாத அளவுக்கு ஒரு நடவடிக்கை சார்ந்த விஷயத்த ஒரு நாவல் அடைப்புல உணர்வு சரி, அதுக்கு ஒரு நடவடிக்கை சார்ந்த விஷயத்துலதான் எதிர்கொள்ள முடியும். இப்ப இதனுடைய ஒரு கதை ஒரு எழுத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம், இலக்கியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள எந்த அளவுக்கு செயல்பட முடியும்னு சொல்ல முடியும். ஒரு நடவடிக்கைக்கான விஷயமாத்தான் அவங்க சொல்லுவதை நான் பாக்குறேன். ஒரு ஸ்டாலினை விமர்சிப்பது மேல நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு ஒரு மாற்றை உண்டு விமர்சிப்பது சரியா?
நம்ம ஒரு மாற்றம் சொல்லணும்ல. இது தப்புன்னா நம்ம சரியை சொல்லுங்க, அதை குறித்து எல்லாம் சிந்திப்போம். அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா சில விவாதங்களை எந்த விவாதங்களையும் முற்றுப்பெறு வைப்பதல்ல நோக்கம். விவாதங்களாக வளர்த்தெடுக்கப்பட உடனே தனித்தனி குழுக்களாக நம்ம உரையாடி கொள்வோம். இப்பொழுது இந்த நேரத்தின் அருமை கருதி இப்ப நிகழ்வினுடைய இறுதியை நம்ம முடிச்சுக்குவோம். ஏன்னா 1.5 மணி நேரத்தை கடந்து விட்டது நிகழ்வு. முத்தையன். நன்றி ராஜா, நன்றி. அறிவிப்பகிர்வு வலையொலி மற்றும் ஐம்புலம் இலக்கிய பேராயம் புதுச்சேரி இணைந்து நடத்துகின்ற இந்த பன்முக வாசிப்பில் தமிழர்களின் சம்பா என்கிற பெருந்தலைப்பில் சம்பாளா கருத்துருவ இயந்திரங்களின் குறியமைவுகள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உரையாற்றக்கூடிய நம்முடைய பேராசிரியர் முனைவர் க. ஜவஹர் ஐயா அவர்களுக்கு முறைப்படி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் தோழர்களுக்கும் பார்க்க இருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா, நாளைய நிகழ்வு முனைவர் உதவி பேராசிரியர் பேசுறது கேக்குதா முத்தையன்? கேக்குது, பேசுங்க. முத்தையன், நாளைய நிகழ்வு பற்றி ஒரு அறிமுகம். நாளை முனைவர் தா. விஷ்ணுகுமாரன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நம்ம அதாவது சம்பாலா ஒரு உண்மையான யதார்த்தம் அப்படிங்கிற தலைப்புல உரையாற்ற இருக்கார். நாம இன்னைக்கு கேட்ட கேள்விகளோடு நாளை உரை அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இன்னைக்கு உரையை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி.